அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாட்களெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனம் தான். வேத வசனம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த காரியத்தையும் செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் காலங்களில் தேவன் வார்த்தையை கொடுத்தார். மோசே காலங்களில் கரங்களிலே கோல் கொடுத்தார். ஆமாம் தானே. நம்ம காலத்தில் ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் புஸ்தகம் இல்லாமல் அதன்படி நடந்தான். நம்ம கையில் புஸ்தகம் இருந்தாலும் நடக்க மாட்டேங்குது. புஸ்தகம் இருந்தால் கூட அதன்படி நடக்க ஏது சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் யாருக்காக உண்டாக்கப்பட்டது சொல்லுங்களேன். யாருக்காக உண்டாக்கப்பட்டது பரிசுத்த ஓய்வு நாள்? யாருக்காக? தேவனுக்காக. யாருக்காக உண்டாக நல்லா தெரியுமா இருக்கிறது? நீங்க மார்க்கு புஸ்தகம் மார்க்கு 2:27 வாசிங்க. மார்க்கு 2:27 வாசிங்க. பின்பு அவர் நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. யாருக்காக உண்டாக்கிருக்காரு? உங்களுக்கு மாதிரி சுத்திக்கிட்டே அலையிறோம். அங்கே சம்பாதிக்கிறோம், இங்கே சம்பாதிக்கிறோம், அப்படி ஓடுறோம், எப்படி ஓடுறோம். அப்போ கூட பாரு, நான் அப்படி ஓடுறேன், இப்படி ஓட்டி செய்கிறேன். அப்போ என்னைக்காவது அப்பா இன்னைக்கு தான் நிம்மதி நேரம் சொல்லியிருக்கீங்களா? ஏன் ஓய்வு நாள் ஆசாரிக்க தெரியல? ஓய்வு நாள் என்ன பண்ண தெரியல? எதுக்காக உண்டாக்குனாரு? மனுஷனுக்காக உண்டாக்குனார். அந்த நாள் என்ன பண்ணுறோம்? ஏசாயா 56:1 வாசிங்க. 2 வாசிங்க. ஏசாயா 56. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி. பழைய ஏற்பாடு ஆசரித்த பார்த்தா அவர்களை வெட்டி போடணும்னு பரிசுத்த ஓய்வு நாளை குலைச்சல் உண்டாக்கினா பைபிளை பார்த்தீங்கன்னா வெட்டி போடும் அப்படிங்கிற. ஆனால் பைபிளே தெரியல. தெரிஞ்சவங்க தானே பண்டிகைக்கு முந்திருவோம், படைக்கு மட்டும் திருந்துவோம். என்றைக்குமே வாழ்க்கையில் தேவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. தேவன் நம்ம இந்த பூமியை உற்று பார்த்துருப்போம். நல்லா பாருங்களேன், ஆண்டவர் சுகத்தோடு வச்சுருந்தா நம்ம என்ன செய்வோம்? நல்லா சுகமாக இருக்கட்டும். நல்லா ஒரு குத்துன்னு குத்துட்டுமே. எத்தனை சோத்திரம். நல்லா கவனிங்களேன். எப்போ தெரியுமா ஆண்டவர் வெளிப்படுவார்? தோல்வியில் தெரியவார் ஆண்டவர். தோல்வி கூட மட்டும்தான். எப்போ தெரியுமா? சீசர்களாக போட்டில் போயிட்டுருக்குறாங்க. இயேசு இடத்துல பேதுரு கேட்குறப்ப நான் கடந்து வரட்டுமான்னு. அப்படி தான் நம்ம நல்லா இருக்கும்போது கூட இருப்பாங்க. சீசர்கள்லாம் போட்டில் உட்காந்துருந்தாங்க. ஆனால் தண்ணியில் நடந்து போகிறார் இயேசு இடத்துல. அனைவர் அப்படி தான் நம்ம இயேசுகிட்ட போவோம். திடீர்னு பார்த்தா உலகத்தை பார்த்துருவோம். தூக்குன்னு கீழே விழுந்துருவோம். விழுந்தவொடனே பக்கத்தில் சீசர்கள் தூக்கலை. யார் தூக்கலை? சீசர்கள் தூக்கலை. அங்கே இருக்கிற இயேசு மட்டும்தான் தூக்கலாம். நீங்கள் அனைவர் வாழ்க்கையில் உலகத்தை பார்த்து தொகுன்னு வந்துடும். கடைசியில் தூக்குறது இயேசு தான். கடைசியில் தூக்குறது இயேசு தான். ஆமாம், நீங்கள் அனைவர் வாழ்க்கையில் நீங்கள் சத்தியம், இந்த சத்தியத்தை உணர்ந்து வேதத்தை படித்து அந்தபடி நடந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே பண்ண. சில பிள்ளைக்கு தலைவலிக்கு என்ன போடுவாங்க? ஐயா தலைவலிக்கு என்ன போடுவாங்க? தலைவலிச்சா என்ன போடுவாங்க? தைலம் போடுவாங்க. இல்லை என்னமா போடுவாங்க? மாத்திரை போடுவாங்க. அதுபடி தான் போய் சர்ச்சு. பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணணும்? சர்ச்சில் வந்துடுறோம். புரியுதா இல்லையா?
தேவனுடைய சமூகத்துல உண்மையுமாக உத்தமமாக இருக்கிற மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமா தானே? நீங்க பைபிள்ல யாரெல்லாம் ஃபுல்லா படிச்சிருக்கிறீங்க? கடைசி வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தேடி பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரோடு இருந்தது எத்தனை பேர்? ஒருத்தரை விட்டுருங்க, அவன் போய் சேர்ந்துட்டான். 11 பேர். சரியா? 11 பேரில் நல்ல கவனிங்க. ஆனால் 12வது ஒரு ஆளை கொண்டு வந்துட்டு, ஆனால் மனுஷன் பூரா உண்டாக்குனது யார? மத்தியாசு. அவன் தெரியா? மத்தியாசை உருவாக்குனான். ஆனால் மத்தியாசு ஊழியத்தில் நிற்கல, மனுஷன் உண்டாக்குனது. ஆனால் ஆண்டவரே எழுப்பினார் ஒருத்தனை. 12வது ஆள் யார்? அவரு பவுல். பவுல் உருவாக்குனாரு. ஆனா இந்த 11 பேரு கூட என்ன இல்லை, ஆனா பவுல் கடைசி வரைக்கும் ஆட்சி தொடர்ந்தாங்க. ஆனா இந்த 11 பேர்ல ஒருத்தர் கூட பவுல் கூட இல்லை. ஆனா இருந்ததோ தீமோத்தேயு மட்டுமே. அப்ப வாழ்க்கையில ஆண்டவர் இந்த பூமியில எவ்வளவுதான் ஓடுனாலும் சரி, ஆரம்பத்துல ஓட்டத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு ஓட்ட பந்தயத்துல ஒரு 10 கோடு போடுவாங்க. 10 கோடுல 10 பேர் நிற்பான். ஆமா தானே? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அந்த 10 பேர்ல ஓட ஓட யார் விழுவா? பலன் இல்லாத முறை ஆவில பலன் இருக்காது, ஜபத்துல பலன் இருக்காது, தேவனுடைய சமூகத்துல உண்மை இருக்காது, எல்லாம் தொப்பு 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 விழும். கடைசியில ஒருத்தன் தான் ஜெயிப்பான். அநேகர் வாழ்க்கையில இதுதான். அதான் சொன்னாரு, முடிவு குறைந்து நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய சமூகத்துல கும்மனான்னு சொல்றேன். கூட்டம் நம்மளுக்கு தேவையில்லைன்றேன். ஆனா ஆட்கள் வேணும். எதுக்கு? வைராக்கியமா நிற்கிற ஆட்கள் வேணும். தேவனுக்காக என்ன பண்ணணும்? வைராக்கியமா நிற்கணும். உலகத்துல பைபிள் அடிக்கடி சொல்லும் பாருங்களேன், எந்த மஞ்சத்துக்கு ஓடுறான் பாருங்களேன். சங்கீதம் ஏசாயா 57ல் நீங்க 7வது வசனம் சொல்லுது பாருங்களேன். அந்த வசனத்துல இன்னைக்கு சத்தியத்தை நீ சரியா போதித்தா நிற்க மாட்டான். நீ அதே பவுடர் பூசி நிற்பா. அவன் செஞ்ச தப்பை சுட்டி கேட்டாம விட்டுறேன், அவன் சர்ச்சில் இருப்பான். ஆனா அவன் எங்க போக முடியாது. அவன் ஐயா உலகத்தின்படி கட்டப்பட்ட வெளியில பொண்ணுல கட்டப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்படாது. இயேசு நாமத்துல எந்த சபை கட்டப்படுதோ எடுத்துக்கொள்ளப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு நாமத்துல கட்டப்படுகிற சபை எது? சத்தியத்தின்படி. வெள்ளி பொண்ணு பணத்துக்காக கட்டப்படுகிற சபை அல்ல, அது வானத்துக்கு போவாது. வாசிமா 57:7 வாசி. நீ உயரமும் எது மேல? உலகத்தில் இருக்க உயரத்தை பார்த்து எல்லாத்தையும் பத்தி நம்ம மஞ்சத்தை என்ன ஆசை என்ன பண்றோம்? அது மேல வைக்கிறோம். ஆமா, உலகத்தின்படி எல்லாம் செய்யுது. அங்க போய் தஞ்சம் படிக்கிறது எல்லாம் இருந்துகிறது. மஞ்சம் போற நம்ம இருந்து எங்க இருக்குது? உலகத்தில் இருக்குது. சபையில 1000 பேர் இருந்தா பெரிய சபை. ஆமா தானே? அங்க இயேசு யாரா சபையா வேலைக்கு நிற்கிறேன்னு எவனும் இருக்க மாட்டான். பேதுரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை இயேசுட போடாங்க. நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுது, அங்க இயேசு மறுரூபமாகி அங்கே எலியாவோடும் மோசையோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இங்க எல்லாம் உளுந்துட்டான். உளுந்து பார்த்தா பைபிள் சொல்லுது ஒருத்தவங்களுக்கு காணுமா? இந்த உலகத்தை பின்பற்றி போகிற ஜனங்கள ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். இப்படி உலகத்துல காணாததை கண்டுட்டான்னு இருப்பாங்க. அதெல்லாம் போவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடவுள் நம்மளுக்கு இருந்தா போதும். கடவுளே நம்மளோடு இருந்தா போதும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஏன் சத்தியத்தெல்லாம் சொல்றேன்னா, சத்தியம் இருக்கிற சபையில ஆள் இருக்காது. சத்தியம் இருக்கிற சபையில ஏன் தெரியுமா? டேவிட் ராஜா மஜாலாம் போட மாட்டான். இவன் காணிக்கை கொடுக்குறான், இவன் தசமாக கொடுக்குறான், இந்த வீடு நம்மளுக்கு அப்படியெல்லாம் போட மாட்டேன். அப்படி ஆட்களை நான் தேடலை. எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்கிற கூட்டம் வேணும். அதுக்கு தான் பவுல் உருவாக்குனார். பவுல் ஏன் தீமதி உருவாக்குனாரு? தீமதி எதுக்கு உருவாக்குனார் தெரியுமா? ராஜ்யத்துக்காக. ஆமாம், இப்போ பாஸ்டமாக இருக்கிற வைராகி யாருக்குமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. வந்து நேற்று ஒன்றுமே தெரியாது. வந்து 1 வருஷ காலம் ஆகுது ஊழியத்துக்கு. வந்து சபையை தேய்ச்சி தொடச்சிட்டு கிடக்கு.
அந்த அளவுக்கு ஒரு வாஞ்சி அற்புதம். ஐயா எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செய்த அற்புதங்களை பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்குது. அவ்வளோ அற்புதங்கள். காரணம் அவர் கூடாரத்தில் அமர்ந்திருக்கு. என்னைக்கு நம்ம உணர்ந்து ஓடுகிறோமோ அவ்வளோதான் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும். அதான் சாதனை. சர்ச்சைக்கு அநேகர் வருவாங்க. எப்போ திரும்ப இடம் நல்லா வந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. இடம் நல்லா வராங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, விலகனமாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க, ரொம்ப வேலை இருக்குது பாருங்க. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமாம், இப்போ நம்ம மட்டும்தான் வேலை வெட்டி இல்லாத ஆளுங்க. நம்மளுக்கு வேலையே இல்லை, அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. சரிங்களா? சீக்கிரமாக பிரதான ஆசிரியர் இந்த பூமிக்கு வருவார். நிறைய நாளில் இல்லை, சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா வர்றதுனால தான் சபை என்ன பண்ணுது, அசைவார். காரணம் தேவனுடைய ஓய்வு நாள் அசட்டை பண்ணாதபடி தேவனுக்கு ட்ரீமாக இருக்கணும். சரி, யாராவது சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது சாட்சி இருக்கா? எங்கள் சாட்சி சொல்லணும். சாட்சி நேரத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஒய்ஃபேரில் இருந்த ஒரு வீட்டை நாங்கள் மருமகனுக்கு மாற்றி ஒருத்தர் விற்றுட்டோம். விற்ற உடனே அதுக்கு கரண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அது நடக்குமா நடக்காது. ஏன்னா நடுப்புன்னு கஷ்டப்படுற நேரத்தில் அங்கே ரொம்ப கடன் பிரச்சனை ஆகிட்டாங்க. அவங்க மாட்டிக்கிட்டு அது எப்படா அந்த கரண்ட்டு கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ ப்ரேயர் பண்ண ஆண்டவர். சில நாள் அவங்க வந்த புதுசில் ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் கட்டலான்னு போகிறேன். இது கட்ட முடியாதுங்க, லாக்கில் இருக்குது, ஒன்றும் நடக்காது. கடவுள் சரி வந்துடுறான்ட்டு நான் வந்துட்டேன். அப்போ ஜோமனே ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி தெரியாத காலத்தில் பாவம் செஞ்சுருப்போம். அப்படி தானே? பாவம்னு என்ன தப்பாக பார்த்துறாதீங்க. உலகத்தில் என்ன கரண்ட் பில்லு கட்டினான தப்பா அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அப்போது அது தெரியாத காலத்தில் இப்போ சில பேர் இன்சூரன்ஸே இருக்காது பாருங்கள் வண்டியில். எத்தனை பேர் வண்டியில் இன்சூரன்ஸ் இருக்காது? ஊழியக்கார வண்டியிலே இருக்காது இன்சூரன்ஸ். ஆனால் பைபிள் சொல்லுது மேலான அதிகாரத்துக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கணும். இல்லைன்னா யாரை ஏற்று நிற்கிறோம்? ஆண்டவரை ஏற்று நிற்கிறோம். பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ சத்தியத்தின்படி ஆண்டவர் சொல்கிறபடி பார்த்தா எல்லாத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படி? பேச்சில், சிந்தனையில், கண்ணில், எல்லா பார்வையும் எப்படி இருக்கும்? தெளிவாக இருக்கும். அதுதான் உத்தமமான ஆவி. சரி, அப்படிலாம் இருக்க முடியுமானா எனக்கு தெரியாது. என்னால் இருக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் இருந்துற அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. கடவுள் கிருபை செய்திருக்கேன், இதை கடந்து போக சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் ஜெபிக்கும் போது ஒரு அம்மா வாங்கிச்சு. நான் என்ன சொன்னேன், ஆண்டவரே அவங்க பேரில் வாங்கி கொடுத்துடலாம், அவங்க பேரில் வாங்கிக்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது கரண்டே வந்துச்சு. எத்தனை பேர் ஆனந்த் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆசீர்வதிக்கிறப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை பணம் இங்கே வச்சுருந்தேன் கரண்டுக்காக. திடீர்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனைக்கு கொடுக்குற சூழ்நிலை ஆகிடுச்சு. நேற்று காலைல ஜோமன் ஆண்டவரே இந்த நேரத்தில் திடீர்னு அவங்க கரண்ட்லேருந்து ஃபோன் பண்ணிட்டா பணம் வேணும், இது ஒரு 15,000 தேவை, என்ன பண்ணுறது ஆண்டவரே, நீ தானே உதவி பண்ணணும், ஆனால் பிஸ்னஸை பண்ணுறேன், எங்கள் அப்பா நீ தானே அப்படி ஜெபிச்ச. உடனே கடவுள்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த நேரத்தில் ஒரு உதவி கொடுத்த ஆண்டவர் காப்பாற்றுற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்மளை என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல நான் தேவன் என்பதுக்கு நீங்களாம் சாட்சி. வாரத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்டனுடைய ஞானஸ்தானம் அரஞ்சப்பத்து மூலிமா நடக்கும். அன்றைக்கி சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. அப்போ அரஞ்சப்பத்து மூலிமா நடக்கும்போது கிட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 50 பேர் சாப்பாடு பிரிஞ்சு சொல்லிட்டோம். சாப்பாடு கூட காசு இல்லை. கேக்கு ஒன்று சொல்லலான்னு கூட அதுக்கும் காசு இல்லை. எல்லோரும் எங்களை பணக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் தான் பணக்காரன். சரிங்களா? அப்போது ஜெபிக்கும் போது ஒரு தம்பி ஆண்டவர் ஆண்டு சொல்ல ஒன்று செஞ்சு கொடுக்குறாங்க. அவன்கிட்ட சொன்னால் அவன் கேக்கு ஒன்று வந்து கொடுத்துட்டான். சரிங்களா? அடுத்து சாப்பாடுக்கு 4,000 ரூபா கேட்குறாங்க. சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? சரி, பாஸ்டர்களுக்கு என்ன பண்ணணும், காணிக்கை கொடுக்கணும். சும்மா அனுப்ப முடியுமா? எதாவது நம்ம கையில் கிடைக்கிறத கொடுக்கணும். அப்போ ஜோம் பண்ணேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் பண்ணணும். அது அந்த காலங்களில் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சாங்க. எந்த குறைகள் அதுபடி கடவுள் என்ன பண்ண செய்தார். ஒரே ஒரு காரியம், அந்த சாப்பாடுக்கு ஒரு 3,000 கொடுத்துட்டோம். 1,000 ரூபா கொடுக்க ஆண்டவர் பொறுமையாக அதில் நான் கொடுத்துடலான்னு சொல்லி கொடுத்துருவார். அவனு மாற்றலாம் கிடையாது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கணும். தேசமங்கும் ஊழியத்தில் இருக்கிற அனைத்து, அது சுவிசேஷர்களாக இருக்கலாம், மிஷினரிகளாக இருக்கலாம், பைபிள் காலேஜ் வச்சுருப்பாங்க அவங்களுக்காக. பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஸ்கூல் நடக்கும் பாருங்க.
அவங்களுக்காக தீவிர நிகழ்ச்சி உண்மையாக இருக்கவங்களுக்கு ஜெபிங்க. இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாக இருக்கவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸாக சில பேர் பண்ணுவாங்க, ஊழியத்தை பிஸ்னஸ் அப்படிலாம் இல்லை. உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ஜெபிக்கும். அதுதான் ஆண்டவரே அந்த சாட்சியை விரும்புகிறார். அப்போது நீங்கள் இந்த பூமியில் தேவனுக்கு முன்பாக நம்ம ஆண்டவர் நம்மளை எங்கே எடுத்து வச்சிருக்காரு தெரியுமா? எங்கே வச்சிருக்காரு நம்மளை? சொல்லுங்க, ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு நம்மளை? இருதயத்தில் வச்சிருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம நடந்தா நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண நீதியா செய்கிற வல்லவராய் இருக்கிறார். வாசிங்களே, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6 வாசிங்க சீக்கிரம் வேகமாக. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர் 6வது அதிகார வசனத்துல அவர் சீயோன் மேல் சிங்க என்ன பண்றார், நம்மளை வீட்டி இருக்க செய்கிறார், அபிஷேகம் பண்ணி ராஜாவாக அமைத்திருக்கிறார். யாரு? உன்னையும் என்னையும். அப்படிதானே? அப்ப நம்ம என்னவா இருக்கணும்? அந்த ராஜாவை நீங்க உலகத்தைப்படி பாத்தீங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் இல்ல ஒரு எம்டி ராஜாவை அமர்த்தினா என்னவா இருக்கணும் வாழ்க்கையில? ஆண்டவர் உன்னிடத்துல விரும்பினது முதல் காரியம் என்னது? 11 வாசிங்க. அதுலயே ஆண்டவர் உன்னை சிங்காசனத்தில் வீட்டு இருக்க செய்திருக்க, உன்னை ராஜாவை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னா முதல்ல வாழ்க்கையில என்ன இருக்கணும்? பயம் இருக்கணும். எனக்கெல்லாம் உண்மையில வலிக்கும் நெஞ்சு. நான் உண்மையில எங்கள் அப்பாவோட உண்மையாக தான் இருக்கிறேன். பைபிள் பார்த்தா நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, இல்லைலாம் இல்லை. அப்படித்தானே? உலகத்தின்படி பார்த்தா வீடு வீடாக போய் வாசல் போய் நின்று நல்லா கவனிங்க, பிச்சைக்கார போய் மாதிரி சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட முடியும். அது பிரச்சனை இல்லை, அது கடமைக்காக உட்காந்துருக்கோம். எத்தனை பேர் அச்சுதாம்மா கடமைக்காக இருக்கிறீங்க? எல்லாம் புதுசாக வந்தவங்களா பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அற்புதம் அவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் ஆயிடுச்சு. பழசுங்களாம் எப்படி ஆயிடுச்சுங்க? தேஞ்சதாயிடுச்சு. தேஞ்சு இருக்காது. அங்கே இடிக்கும் போது ஓடி விடுவாங்க. இடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிடுச்சு? ஆமாம், கொஞ்ச நாளைக்கு டூவில் விட்டு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணுறது? ஞாயிற்றுக்கிழமை பயம் என்ன பண்ணிச்சு? இல்லாமல் போச்சு. ஞாயிற்றுக்கிழமை பயம் தான் எங்கே வந்துருப்பாங்க? நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை வேலைக்கு போனோம், எங்கே போய் நிற்பாங்க? எதோட? பயத்தோட. வானர் என்ன சொல்லுவாரோ? ஏன்னா அவருக்கு தெரியுற அறிவு தெரியல, அவ்வளோதான். சரி, அப்போ ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ராஜா எங்க இருக்கணும்? பயத்தோடு இருக்கணும். சரிதானுங்களே? 2வது 12 வாசிப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். 2வது நீ அவரை அண்டிக் கொள்ளணும். என்ன பண்ணணும்? அவரை அண்டிக் கொள்ளணும். உலகத்தை அண்டிக் கொள்வதில்லை. ஒரே பூனையில் ஒரு மனுஷன் வச்சுக்கலாம். ஒரு வண்டி இருந்தது, நல்லா கவனிங்க, எனக்கு கவனிங்க. ஒரு வண்டி நின்னது, ஓடி வந்து தப்பிச்சு வந்து அந்த வண்டிகளை ஒழிஞ்சிக்கிட்டாரு. நல்லா இந்த பாருங்க, வண்டிகளை போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. ஒழிஞ்ச உடனே அந்த வண்டி எடுத்துட்டான். கடைசியில் எங்க யார் தெரியுவா? சொல்லுங்களேன், யார் தெரியுவா? அப்போ ஒரு யார் அண்டி கொண்டாரு? சொல்லுங்களேன். அவர் உலகத்தை அண்டி கொண்டார், அதனால வெளிப்பட்டுட்டார். இதே நீ தேவனுடைய சமூகம் அண்டி கொண்டால் ஆதாம் ஏவாளும் பூமியில படைக்கப்படும் போது நிர்வான் என்று பைபிள் சொல்லுது. அவங்க உலகத்தை பார்க்காத வரைக்கும் அவங்க நிர்வாணம் தெரியல, அவங்க போராட்டம் தெரியல. என்னைக்கு ஆண்டவர் விட்டு வெளியே வந்தாங்களோ போராட்டம், பிரச்சனை, பாடு. காரணம் தேவ பிரசனம் தெரியல. அப்போ முதல்ல தேவனுக்கு நீ பயந்து இருக்கணும். 2வது என்ன பண்ணணும் தெரியுமா? மெசேஜ் கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஒரு விலையேற பெற்ற ஏன் இது சொல்ல வரேன்னா முடிப்போம் பாருங்க. ஐயால மெசேஜ் நான் முன்னாடி சொல்றேன், ஏன்னா வந்திருக்கத புரிஞ்சுக்கோ, வராத விட்டு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருக்காரு, பயன்படுத்திக்கோங்க. முதல்ல பயப்படணும். 2வது அவரை தாண்டி கொள்ளணும். உலகத்துல புருஷனை, சொத்தை, பணத்தை எதையாவது அண்டி கொள்ளக்கூடாது, கடவுளை அண்டி கொள்ளணும். அப்படி நீ அப்புறம் இன்னொன்னு செய்வாங்க. நீங்க 8 வாசிங்க. யாரை கேட்கணும்? அவர் யாரை கேட்க சொல்றாரு? அவரை கேட்க சொல்றாரு. நம்ம எங்க கேட்போம்? பக்கத்து வீடு,
தூரத்து வீடு, அங்க இங்க, அக்கா சொக்கா மாமன் எங்க கேட்கான்? அவரை கேட்க மாட்டோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? பயப்படணும், அவரை அண்டி கொள்ளணும், அவற்றை கேட்கணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த கடவுள் எங்களோட பேசிட்டு இருக்கிறாரு, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா 2வது வசனம் வாசிங்க. அதுல கர்த்தருக்கு விரோதமாக அவர் உன்னை அபிஷேகம் பண்ணிற ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று இவர்களை நாங்க என்ன வேணாலும் பண்ணிடுவோம். எப்போ? பயந்து அவர் அண்டிக்கொண்டு அவரை கேட்கும் போது உனக்கு விரோதமாக நிக்கிறாங்கல்ல, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அவர்களே கட்டுவேன் என்று சொல்லி அவங்களை அழிப்பேன்னு சொல்றாங்களா. இந்த பூமியில பெரிய பிஸ்பாக்கள் அப்படித்தானே, ரவுடிகள் பார்த்தீங்களா, போட்டு தள்ளிட சொல்லுவாங்க பாருங்க. அவங்க நேரத்தில் அவனே காணாம போயிடுவான். நீ உலகத்துல அப்படித்தான், நீ ஊழியத்துல அப்படிதான் இருக்குது. ஊழியத்துல அவரு பெரிய பார்க்க கேவலமா இருக்குது உள்ள. அவன் எதையுமே கேட்கறது கிடையாது. எங்கேயாவது இயேசு சொல்லி பூமி ரட்சிப்போல கொண்டு வானா, ஒரு கூட்டம் இவனை குறை சொல்லுது, ஒரு கூட்டம் அவனை குறை சொல்லுது, ஒரு கூட்டம் தசம வாங்குன்னு சொல்லுது, ஒரு கூட்டம் தசம வாங்காதுன்னு சொல்லுது, ஒரு கூட்டம் நீ நாசமா போன்னு சொல்லுது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லிக்கிறது இருக்கு. இங்க அழகா சொல்ற முதல்ல அபிஷேகம் பண்ணனுக்கு நடந்த அடுத்த வசனம் வாசிக்க. எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி கட்டுகளை அறுத்து கயிறுகள் நம்மை விட்டு எரிந்து உங்களை அழிச்சிருவேன்னு சொன்னவங்க நிலைமை என்ன பார்த்து சொல்றாரு பாருங்க. வாசிங்க வாசிங்க. வரலாற்றில் வெட்டி இருக்கிறார் நகைப்பார். யாரு? வானத்தில் இருக்க பார்த்து சொல்ல சிரிக்கிற லூசு, என் பிள்ளை எனக்காக நிக்குது, தான் வாழ்க்கை இழந்து நிக்குது. அங்கத்துல என்ன சொன்னார்? சிரிப்பாரா? வாங்கடா மண்ணா கட்டிக்கலாம். சாலமோன் சொல்ல உன்னை இகழ்வுவர்களை இகழ்வாரதே தான். எப்பா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர் சமூகத்தில் பயப்படணும், அவரை அண்டி கொள்ளணும், அவர்கிட்ட கேட்கணும். இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பாரு, இகழ்வார். இவ்வளோதான் என் ரகசியம். இதுக்கு தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம், வேற ஒன்றுமே இல்லை. புத்தகங்களுக்கு அப்போ ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ உயர்ந்தது. இன்னைக்கு இப்போ சொன்ன வாரத்தில் இன்னைக்கு வராதவங்கள போச்சா? எத்தனை பேர் ஆமேன்னு சொன்னீங்க? கடவுள்கிட்ட காலையில் தான் ஜோங்குனேன், யாரை நீ முன்குறிச்சு அவங்கள மட்டும் கொண்டு வான்னு சொன்னேன். ரோட்டில் சுற்றுது, ஊரில் உட்காந்துருக்குது, டைமு போகாம வந்து உட்காந்துருக்கு போதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் வார்த்தை கேட்டு என்ன பண்ணணும்? அப்படியே பவராக நிற்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த கூட்டம் தான் வேணும். சரிங்களா? ஆண்டவர் சாட்சி நேரத்தில் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி சுவேதா ஜோமனு. அப்பா நாங்கள் கூடி ஆண்டவரே அப்பா உன்னை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே அப்பா சாட்சியாக வெளிப்படுவோம் ஆண்டவரே. அப்பா நீ கொடுத்த கிருபை ஆண்டவரே, அதற்காக ஒரு விவசாய நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உலகத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா சொல்லுங்கள் கர்த்தாவே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா உலகத்தோடு உறவாடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா உங்களிடத்தில் தொழுது கொள்ளும்படி எங்களை கூட்டி ஆண்டவரே சேர்த்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த சாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தேவாதி தேவனே. அப்பா சாட்சி நேரில் ஆண்டவரே அப்பா தேவனை கொடுத்த ஆண்டவரே அப்பா செய்தினதுக்காக நன்றி. சங்கீதம் வாசிக்கவும் தேவனை உதவி செய்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இதே போல ஆண்டவரே அப்பா அடுத்தது ஆண்டு மெசேஜ் தேவனை பார்த்து ஒப்புக்கொடுத்து தேவனை முடிவு வரை ஆண்டவரே பாதுகாத்து தேவன் நல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா நாளைக்கு 1ஆம் தேதி இருப்பாங்க. நாளைக்கு 1ஆம் தேதி இருக்குது. 1ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு சர்வீஸ் இருக்கு, வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே போல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சபையில் காலையில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம், வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, புதன்கிழமை நம்ம ஈவினிங் 7லிருந்து 8 மணிக்குள்ளே கூடி ஜெபிக்கிறோம், அதை கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து விடுதலை நாளாகிய உபவாசத்தோடு நம்ம அமர்ந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து அந்த ஆராதனை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்ல, சனிக்கிழமை ஆயத்த பிரேயரை வாரந்தோறும் உண்டு, கலந்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு சரியாக ஞாயிறு ஆராதனை உண்டு, அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மாதத்தில் 2வது வாரத்தில்
பார்த்தீங்கன்னா எழில் வீட்டில் செகண்ட் சர்வீஸ் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா சாமி நகரில் அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அறிவிப்பு தேவன் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஐயாவிடத்தில் காணிக்கை கடைசியில் எடுக்கலாம். ஆமாம், இன்னைக்கு பிறந்தநாள் இருந்தாலும் சொல்லி இருக்கா? யாருக்கா பிறந்தநாள் இருக்கா? திருமணம் நாளைக்கு பிறந்தநாளா? நாளைக்கா? சரி, நாளைக்கு. சரி, ஓகே. வேறு யாருக்கு வேறு கல்யாண நாள் நிவேதா இருக்கா? இல்லை. சரி, நிவேதாவுக்கு. ஆமாம், இவாஞ்சலினுக்கு நாளைக்கு பிறந்தநாள். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இவாஞ்சலினுக்கு பிறந்தநாளை பெற்ற ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். அதை பெற்றெடுத்த தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படி உறுதியாக இருக்கிற சகோதரிக்காக அந்த குடும்பத்துக்கு செபிக்கிறோம். இந்த நிலை அப்பா பிள்ளைக்கு செபிக்கும்படி கொடுத்த பெருமைக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். அதே போல் அந்த சபையில் ஆண்டவரே நீ கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற ஊழியங்களையும் கொடுக்கப்பட்ட பகுதிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய புதன்கிழமை சரியாக 11 மணிக்கு பகுதிகளில் பொய்யின் ஆவிகளை கட்டுகிற அந்த ஊழியத்தை கற்று ஆசீர்வதிங்க. அது மாத்திரமில்ல, தேவ பிரசனமாகிய வல்லமையை சொல்லுவதற்கும் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு உன் மேலே இருக்கிற தாகங்கள் உண்டாகும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக இந்த இடத்துல உடைய கரத்தில் ஆகிறது. இயேசு நாமத்தில் சொல்லுகிறோம். சொன்னால ஐயா நாளைக்கு கடைசியில் எடுத்துக்கலாம். நாளைக்கு 1ஆம் தேதி பிரேயருக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. சரியாக 5:30 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். இங்கே வராங்க. ஐயா கரங்களை தட்டி வரவேற்போம். கரங்களை தட்டி வரவேற்போம். பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கு அதாவது ஒரு மாதத்தில் கடைசி வாரம் ஐயா எப்படி வந்துடுவாங்க? கடைசி வாரம், அதான் கடைசி ஞாயிற்றுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு எப்போவுமே ஐயாவுக்காக ஐயா ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க. ஐயா போகிற இடம் தேவன் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. ஜனங்க நம்மளுக்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் ஜனங்களை நம்மளை கடவுளை நம்புகிறேன். ஜனங்களை நம்மளை இது வரைக்கும் இந்த வாரத்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 40,000 செலவாயிருக்கும். 40,000 தேவன் தான் கொடுத்தேன். தனிப்பட்ட எந்த மனுஷனும் கொடுக்கல. நான் ஆச்சரியப்படத்தக்க சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆச்சரியப்படுவேன், என்னடா இவங்ககிட்ட இப்படி வருதான்லாம் எதிர்பார்த்துருக்கேன். அப்போ கூட கண்ணீர் விட்டு வருவேன். அதனால் மனுஷங்களில் இந்த மாதிரி ஊழியக்காரன் ஜெபமும் ஊழியக்காரர் தாகம் இருக்கணும். அதனால் தேசம் நல்லா இருக்கணும், ஊழியக்காரன் நல்லா இருக்கணும், சபை நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு ஊர் நல்லா, அந்த ராஜா நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும். அதுங்களா? அதே போல் ராஜா வீடு நல்லா இருந்தால் அது நல்ல ராஜா, கேடுகட்ட ராஜா இல்லை, நல்ல ராஜா. அப்போ தான் அதே போல் தான் ஊழியக்காரங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் சபையும் வளரும், சபை ஜனங்கள் வளரும்படி தேசமும் வளரும். ஏன்னா அவன் நல்லா இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுறோம்? செபிப்பான். சரிங்களா? ஐயா வரவேற்பு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. பரலோகத்தில் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை உயர்த்தி நாம் சொல்ல வேண்டும். அதே நாம் பூமியிலையும் தேவனை அவருடைய ஆலயத்தில் நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த ரகுபோத் திருச்சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் டேவிட் ராஜாவுக்காக, பாஷமாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனிடத்தில் நம்ம வரும்போதெல்லாம் தேவன் நமக்கு நலமானதை செய்கிறவர், நலமானதை நமக்கு காண்பிக்கிறவர், நமக்கு நலமானதை போதிக்கிறவர். இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். ஏசாயா 62வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதிலிருந்து தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? நாம் இன்றைய தினத்தில் அந்த வசனத்தை தியானித்து
நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 62:11. நீங்கள் குமாரத்தியை நோக்கி இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் அடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். இதுல அந்த பலன், அந்த வசனத்தை வாசிங்க. அவர் அருளும் பலன் அவரோடு வருகிறது. தேவன் பலன் அருளுகிறவர். தேவன் பலன் அருளுகிறவர். பலன் அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்தால் அதுக்கு பலன் நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கு நம்ம பலன் எதிர்பார்ப்போம். அதுக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கணும். வேலை செஞ்சோன்னா சம்பளம் கிடைக்கணும். சம்பளம் கிடைக்கலன்னா நமக்கு கவலை ஆயிடும். ஐயோ, சம்பளம் கிடைக்கலையே, நம்ம எப்படி குடும்பத்தை ரன் பண்ணுவது, எப்படி நம்ம நடந்து கொள்வது, எப்படி நாம் சமாளிப்பது என்று நமக்கு ஸ்தோத்திரம் மன கவலை ஆகிவிடும். பலன் மிக அவசியமாக இருக்கிறது. பூமியிலே நம் விருதாகவாய் வாழ்ந்து விருதாவாய் போய்விடக்கூடாது. நம்ம வாழ்வதில் ஒரு அர்த்தம், ஒரு நோக்கம், ஒரு முன்மாதிரி, ஒரு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல நாம் வாழ்ந்து சென்று விடக்கூடாது. தேவன் நமக்கு பாஷைய சொன்ன மாதிரி விசேஷித்த அபிஷேகத்தை தந்து அபிஷேகித்து வைத்திருக்கிறார். அது ராஜா கோணத்தில், ஆசாரியர்கள் கோணத்தில் அவர் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நம்ம சும்மா வைக்கல, ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து ஆசீர்வதித்து ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து ஒரு மேன்மையாக நம்மை வைத்திருக்கிறார். அப்போ மேன்மையாக நாம் இருக்கிறோம்னா மற்றவர்களைப் போல சாதாரணமாக இருந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நன்மைகளை சுதந்திரித்து அதை விசேஷமானதாக நாம் வாழ்க்கையை நாம் சிறப்பித்து காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதில் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் அருளும் பலன். இன்றைய செய்தியின் தலைப்பு என்னன்னா, கர்த்தர் அருளும் பலன். அவர் அருளுகிற பலன், அவர் கொடுக்கிற பலன், அவர் தருகிற பலன். இதுதான் தலைப்பு. அவர் அருளும் பலன். மீண்டுமாய் வாசிப்போம். 62:11. நோக்கி உன் ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் தருகிற பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது. அல்லேலூயா. அவர் அருளுகிற பலன். தேவன் நமக்கு பலன் அருளுகிறார். அது நமக்கு பூரணமாக கிடைக்கணும். இதை யாரு தடை பண்ணுவா அப்படின்னு சொன்னா, நம்முடைய தீய பழக்க வழக்கம், தீய பேச்சுக்கள், நம்முடைய தீய செயல்பாடுகள், குணாதிசயங்கள் அது தடை பண்ணிடும். அப்போ அது பூரணமாக நமக்கு வரணும். அதுக்கு நம்ம என்னவோ அதை நம்ம அதை செய்யணும். சுருக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சாட்சியை சொல்கிறேன். ஒரு சபைக்கு நான் சென்றிருந்தேன். அந்த சபையில் ஸ்தோத்திரம் மேலே வந்து கூரை போட்டிருக்கு, சுற்றி கூரை அடைச்சிருக்கு. ஓலை தட்டினால தான் அதை அடைத்து அந்த சபை நடத்தப்படுகிறது. இப்போ பாருங்கள், அது கட்டி தரும்படியாக ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னார், நான் கட்டி கொடுக்குறேன், ஸ்தோத்திரம், நீ கூட்டிகிட்டு போங்க, அழைச்சிட்டு போங்க, முதல்ல அதை பார்க்கணும், அந்த இடத்த பார்க்கணும், அந்த இடத்துல ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போது நாங்கள் அங்கே போகிறோம், அந்த சபைக்கு போகிறோம். நான் போகிறேன், என்னோடு கூட அந்த உதவி செய்யும்படியாக வருகிற அந்த போதகர், அந்த பாஸ்டர் வர்றார். அவர் எங்கேருந்து வர்றாருன்னா தேனியிலேருந்து வர்றார். எங்கே கட்டி கொடுக்கறதுக்கு? சென்னையில் ஒரு தட்டி போட்டிருக்கிற சர்ச்சையை கட்டி கொடுக்கறதுக்கு வர்றார். பாருங்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள் ஸ்தோத்திரம் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடக்கூடாது. நம்முடைய செயல்பாடுகள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும். 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க. ஒருவர் யார்? காயின்னு, இன்னொருவர் ஆபேல். செயல்பாடுகள் வித்தியாசம். யார் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். அவனுடைய செயல்பாடு என்ன? அவன் என்ன செஞ்சான்? நல்ல ஆடு வளர்த்தான். அதில் உச்சிதமான முதல் தரம், ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு, அதை எடுத்தான், அதை காணிக்கை செலுத்தினான். அந்த செயல்பாடு இருக்குல்ல, அதை அவனுக்கு ஆசீர்வாதம்.
இன்னொருவர் என்ன பண்ணாரு, சும்மா காணிக்கன்னு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு ஏதோ சும்மா பேருக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க நம்மளும் கொடுக்குறோம் அப்படின்னு அவன் கொண்டு வந்தான். அவனுடைய இது ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு வேதம் சொல்லுது. இது எப்போ? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி எந்த காலத்தில்? மனசாட்சி காலத்தில். எந்த காலம்? மனசாட்சி. மொத்தம் 7 காலங்கள். முதல் காலம் தேவ தூதர்களின் காலம், 2வது காலம் பாவம் அறியாமையின் காலம், 3வது காலம் மனசாட்சி காலம், 4வது காலம் நியாயப்பிரமாணங்கள். நியாயப்பிரமாண காலம் தான் யார்? மோசே காலம். அதுக்கு பிறகு இடைக்காலம், இயேசு கிறிஸ்துவனுடைய காலம். இயேசு கிறிஸ்து வந்துட்டு போயாச்சு. இப்போ என்ன காலம் போயிட்டு இருக்குது? கிருபையின் காலம் போய்ட்டு, 6வது காலம் போய்ட்டு, 7வது ஒரு காலம் இருக்கிறது. அதுதான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய காலம், பரலோகம். ஆமென். இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கோம். கிருபையின் காலத்தில் என்னென்னா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலத்தில் என்னென்னா ஸ்தோத்திரம், பாவம் செஞ்சால் உடனே தண்டனை, பாவம் செஞ்சால் உடனே தண்டனை. ஆராதனைக்கு வரலையா உடனே என்ன செஞ்சிடணும்? அவங்கள தண்டனை பண்ணணும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ இப்போ அப்படி கிடையாது. இப்போ அப்படி கிடையாதுன்னா, அதாவது சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு நினைப்பாங்க, வர முடியாது. ஏன் வர முடியாது? ஸ்தோத்திரம், அவங்க வந்தால் சில பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வர முடியாது. என்ன, நீ அங்கே போன அவ்வளோதான், இன்னைக்கு குடும்பத்தில் பெரிய சண்டை இருக்குது அப்படின்னு சில சண்டை வருவாங்க வீட்டில். பயங்கர சண்டை ரகலை நடக்கும். அதை சமாதானம் ஆக்கிட்டு வரணும், அதுதான் கரெக்டு. அது இப்படி சில நேரங்களில் சில தடைகள் இருக்கும், அது நம்ம நியாயமானது. சிலர் வந்து ஒரு சிஸ்டர் நான் பயங்கரமாக திட்டினேன், திருச்செந்தூரில் சபை நடத்திட்டு போது, சிஸ்டர் உங்களுக்கு அறிவில்லை, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆராதனைக்கு வரலை, அப்படியே பண்ணா பின்னாடி பயங்கரமாக திட்டினேன். யோசனை பண்ணுங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பாஸ் பயங்கரமாக திட்டுறாரு, ஆராதனைக்கு வந்து இவ்வளோ சத்தம் போடுறாரு. அப்போது எனக்கு அது ஒன்றுமே புரியல. அவங்க ஏன் வரல அப்படிங்கிறத நான் யோசிக்கலை, என் பாரு திட்டிட்டு. ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு வியாழக்கிழமை கூட்டம் அவங்க வீட்டு கூட்டம். 7 நாள்னா 7 நாளும் ஊழியம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, சாயங்காலம் வேப்பங்காட்டில் ஆராதனை. ஸ்தோத்திரம், திங்கட்கிழமை சகோதரர்கள் ஜெபம், செவ்வாய்க்கிழமை சகோதரிகள் ஜெபம், புதன்கிழமை வீடு சந்திப்பு ஊழியம், ஸ்தோத்திரம் வியாழக்கிழமை வீட்டு கூட்டம், வெள்ளிக்கிழமை பாசிங் பிரேயர், சனிக்கிழமை அபிஷேக கூட்டம், அதாவது காத்திருப்பு ஜெபம். இப்படி ரொட்டீனாக 7 நாளைக்கு 7 கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அது ரொட்டீனாக போயிட்டே இருக்கும். வியாழக்கிழமை அவங்க வீட்டு கூட்டம் வைக்கும்போது வீட்டு கூட்டம் போயிருக்கோம். அப்போ எல்லோரும் கேட்காங்க, பாஸ்டர் உங்களை ரொம்ப திட்டினார், நீங்கள் ஏன் வரல அப்படின்ட்டு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சாங்க, வயிற்று வலி. இப்போ வயிற்று வலி வருங்கிறது காமன், எல்லாருக்கும் தெரியும்ல. அப்போ ஐயோ தெரியாமல் திட்டேன், புரியலான்னு சொல்கிறது. அதாவது சில நேரங்களில் சிலர் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதில் நம்ம திட்டோம்னா அது ஸ்தோத்திரம் தெரியாமல் திட்டோம், அவ்வளோதான். ஆனால் உண்மையான காரணங்களும் இருக்கும் வர முடியாமல். ஆனால் கிட்டத்தட்ட 100% நம்ம சாக்குப்போக்கு சொல்லாமல் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வரணும். அது ரொம்ப முக்கியம். இந்த நாட்களில் நம்ம தேவனை நோக்கி வருவது நமக்கு நல்லது. ஏன்னா அவர் பிரதிபலன் கொடுக்குறார். ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் பலன் அனுப்புகிறார். இப்போ இன்றைக்கி வந்தால் எல்லாருக்கும் என்ன செய்வார்? பலன் தருவார். ஆமென். அது தடை, நம்முடைய கிரியைகள் அதை தடை பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அந்த சபைக்கு கூரை போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே வரும்போது அங்கே சபையில் அவர் அந்த பாஸ்ட் ஒய்ஃபு, பாஸ்ட் பொண்ணு, பாஸ்ட் பையன், பாஸ்ட் பொண்ணு 5 பேர் இருக்காங்க. நல்லா யோசனை பண்ணுங்க, 5 பேர் இருக்காங்க. உள்ள நுழையும் போதே அது எல்லாருமே பையன் மொபைல் பார்த்துட்டு இருக்கான். ஸ்தோத்திரம் சொல்லலை, அந்த பாசத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். கூட்டிகிட்டு வரலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதாவது நம்ம ஒருத்தர் பார்க்கும்போது என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்லலாம். கடந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போனாச்சுன்னா பாஸ்டமாக ஒரு ஓரமாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேகமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கவனிக்கல கேட்டால் அவங்களும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பொண்ணு, அது வந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபோனில் தான், ஃபோனில் இருந்து சில காரியங்களை படிக்கலாம். ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு படிக்கலாம், படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் ஃபோனில் படிச்சுக்கிட்டு இருக்கு.
அடுத்து ஒரு பொண்ணு ஃபோனை வச்சு நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எங்களை பார்த்தோன்னு வருது, பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு வெளியே போகுது. அதுவும் சொல்கிறேன் அவங்கள ஃப்ரீதான். நாங்கள் சொல்கிறது எனக்கு என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நம்முடைய கிரியைகள் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. நம்முடைய கிரியைகளை நம்ம சரிப்படுத்தினா நமக்கு வர வேண்டிய பிரதிபலன் நமக்கு வரும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் கூட பாஷும் ஒரு ஃபோன் வச்சுருக்காரு. அவர் ஐயா வாங்க சொல்கிறேன். நாங்கள் எத்தனை பேர் ஃபோன் பார்த்தோம்? 5 பேர்கிட்டையும் ஃபோன் பார்த்தோம். ஒவ்வொரு கையிலையும் 15,000 ரூபா, 13,000 ரூபா, 9,000 ரூபா, 10,000 ரூபா ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இவங்க வந்து சர்ச்சையை கட்டலை, ஆனால் எல்லாருக்கும் ஃபோன் வாங்கி வச்சுருக்குறாங்க. ஃபோன் தேவை, ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய ஆலயம் முக்கியம். தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த 50,000 ரூபா ஃபோன், 50,000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணி அந்த சர்ச்சை அழகாக என்ன செஞ்சிருக்கலாம். அந்த ஸ்தோத்திரம் 350 சதுரடியும் அழகாக சீட்டு போட்டு அழகாக பண்ணியிருக்கலாம். இந்த ஓலையெல்லாம் எடுத்துருக்கலாம். வருஷம் வருஷம் ஓலையை எடுத்து கட்ட வேண்டியது இருக்குது. இவ்வளோ கஷ்டம். ஆனால் அவங்க அதை செய்யலாம். கர்த்தருக்கு முதலிடம் செய்யும். ஆனால் அதை செய்து கொடுக்கும்படியாக வந்தவருக்கும் இவர்கள் யாரும் சரியான ரெஸ்பான்ஸ் தர. அப்போ அவர் யோசிக்கிறார், வந்து சொல்கிறாரு, ஐயா நான் இவருக்கு ஒரு 70,000 ரூபா செலவு பண்ணி ஃபுல்லாக போட்டு கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அவங்க அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்க, அவங்களே செய்திருக்கலாம். அவங்க செய்யலை. அப்போ நம்ம செய்யலான்னு வரும்போது கூட அவங்களுடைய கிரியைகள் இது செய்ய வேண்டாம் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டியா, ஆகையினால நான் இதை உதவி செய்ய முடியாது. ஒரு ஜெர்மனிக்கு போகணும், உடனே ஒரு ஜெர்மனிக்கு கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அது ரொம்ப வருத்தமாகிடுச்சு. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன். உடனே நான் ஒரு ஐடியா பண்ணேன், இந்த சபையை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்வார். நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு 2,000 ரூபா கொடுங்க. உங்களை நான் கண்டிப்பு பண்ணலை, என்ன செய்யுங்க, உங்களை நான் கண்டிஷன் போடலை, நீங்கள் 2,000 ரூபா கொடுன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஒரு முயற்சி எடுப்போம், யாரெல்லாம் முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரா 35 சொல்லியிருக்குல்ல, மனமுள்ளவர்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னதை நான் பேசி பண்ணேன். அதில் 30 பேரில் எத்தனை பேர்? 9 பேர் 2,000. 9 பேர் 2,000. இப்போ 92 18,000 வந்துச்சு. நான் ஒரு 2,000 போட்டு 20,000 ரெடி பண்ணிட்டோம். ஒரு பாஸ்டர் அன்னைக்கு பார்த்து புதுசாக வந்தார். அவருக்கு 20,000 மொத்தம் 40,000 வந்துச்சு. உடனே ஓடு வாங்கி அழகாக சூப்பராக அழகாக அந்த கூரையெல்லாம் எடுத்தாச்சு. பாருங்கள், 70,000 ரூபா கொண்டு வந்து போடணும்னு வந்தவர் ஸ்தோத்திரம் முடியல. ஏன்னு கேட்டால் நம்முடைய கிரியை நம்ம ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும், நடப்பணும். ஆகையினால இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப மரியாதையாக ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி கொஞ்சம் பயபக்தியாக இருந்திருப்பாங்கன்னா கூட அவர் செஞ்சுருப்பார். யாருமே பிள்ளைகள் யாருமே ஸ்தோத்திரம் பண்ணலை, யாரையுமே அவங்க கண்டுக்கிறதில்லை. ஆசிரமம் சுத்தம் சொல்கிறாரு. அந்த உருவாக்குதல், அந்த பரிசுத்த கிரியை நம்முடைய வெளிப்பட வேண்டும். அந்த நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி நம்ம வளர்ந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். பாருங்க, எங்கேயோ இருக்கிறவங்க வந்து செய்யணும் வராது. காரணம், தேவ ஆசீர்வாதம் வருது, அதை நம்முடைய கிரியைகள் தடை பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே முள்ளுக்காட்டுக்குள்ளே சர்ச்சை திட்டத்தை தொடங்கும்போது பாருங்கள், ஆரம்பிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒருவரை கூட்டிகிட்டு வந்து காண்பித்தோம். அவர் வந்து 3,000 ரூபா கொடுத்தார். ஃபஸ்ட்டில் ஐயா 3,000 ரூபா வச்சுக்கோங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். உடனே நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். உடனே எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு, ஐயா இப்படி ஒருவர் 3 லட்சம் ரூபா கொடுக்குறாரு, சர்ச்சை கட்டலாமா வேண்டாமா, அவர் எழுதி வாங்கிட்டு வரோம், ஏமாற்றி பிடிங்கிட்டு வரோம், இப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் சொன்னேன், எங்கேயோ ஒரு பீச்சில் இருக்கிற மனுஷன் 3 லட்ச ரூபா கொடுக்குறாரு சர்ச்சை கட்டுறதுக்கு, அவங்க நீங்கள் வாங்கி கட்டுங்க, கர்த்தர் செய்வார். ஆனால் அவங்களுக்குள்ளே ஒருவர் 2 பேர் தடை, அது வேண்டாம், அது வந்து அவங்க பிடிங்கிடுவாங்க, அவங்க வேறு ஒரு உபதேசத்தை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அப்படி இப்படின்னு தடை பண்ணாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் கொடுக்கறத நம்ம என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணக்கூடாது, வாங்கி கேட்டுங்க. 40 நாளைக்கு பிறகு அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு
40 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அதை வாங்கி கட்டி முடிச்சாயிடுச்சு. அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கோம். நம்முடைய கிரியைகள் அதுக்கு நம்மளுக்கு மேலே வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடாது. ஒரு வசனத்தை மீண்டுமாய் வாசிப்போம். ஏசாயா 40:10 வாசிங்க. நாகும் 1-2 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:12. ஏசாயா 40:10 வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஏசாயா 40:10 என்ன சொல்கிறது கவனிக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். ஆண்டவர் பராக்கிரமசாலியார் வருவார். அவர் நமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன், அவர் அளிக்கிற பலன் அவரோடு கூட வருகிறது. ஆண்டவர் வரும்போது, இங்கே நமக்குள்ள ஆசீர்வதிக்க வரும்போது, ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? பைபிள்ல ஒரு கேள்வி. தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல தேவன் எங்கே இருக்கிறார்? அவருடைய ஆலயத்தில் இருக்கிறார். இங்க சொல்லுது. இங்க நம்ம கூடி இருக்கிறோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். இதெல்லாம் சொல்றது. இப்போ இங்கு வரும்போதுதான் தேவன் வருகிற அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்குது. அவர் நமக்குள்ள வரும்போது என்ன வருதான்? அவருடைய பலன் வருகிறது. நமக்கு வர வேண்டிய பலன் வருகிறது, பிரதிபலன் வருகிறது. அந்த பலன் வரும்போது அதை நம்ம சுதந்திரிக்கணும். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. நாகும் 1-2 வாசிங்க. நாகும் 1-2. வெளிப்படுத்தல் 22:12 வாசிங்க. நாகும் 1 இருக்கிறார். உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைக்கிறவர். பாருங்க, இப்போ இதுல நமக்கும் பலன் தருகிறார், அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர்களுக்கும் பிரதிபலன் கொடுக்கிறார். இப்போ நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாட்டீங்க, ஆண்டவர் பக்கம் வந்துட்டீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவர்களுக்கும் ஒரு பிரதிபலன் கொடுக்கிறார். மோசே ஒரு பக்கம் இருக்கிறாரு, மோசைக்கு ஆப்போசிட்டா யார் இருக்குது? ஆப்போசிட்டா இல்ல, இன்னொருவர் இருக்கார். அப்போ மோசைக்கு மோசைக்கு கூட ஒரு கூட்டம் இருக்குது, மோசைக்கு ஆப்போசிட்டா ஒருவர் இருக்கார், அவரு கூட ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது கண்ணுக்குட்டி செய்யறது, அல்ல மக்களை ஆரோன திருப்பணம் இன்னொருவர் இருக்காரு. அந்த ஆளு அந்த குறுக்கு வழியில போறாரு, அவர் இந்த பக்கத்தில் போறாரு. ஒரு சைடில் மோசே கர்த்தருடைய ஜனம், இன்னொரு சைடில் கோராகுடைய ஜனம். மோசையை பாதுகாக்கிறார், கோராகை அழிக்கிறார். அவங்களுக்கு பிரதிபலன் என்னன்னா பூமியை புழக்கிறார். பூமி 2 புழக்குது. உடனே பூமி 2 பைபிளை படிச்சிங்கன்னா தெரியும். பூமி 2 அப்படி வெடிச்சு இந்த கோராகும் கூட்டமும் பூமியில் வந்துடுறாங்க. பூமி மொழியுது. புரிஞ்சுக்கோங்க. அது இது எப்போ நடக்கும்? பூகம்பம், அடுத்து பூமி அதிர்ச்சி, இப்படி நடக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ தீயவர்களை பூமிக்குள்ள போட்டு மூடிடுறாரு, நல்லவர்களை மோசையோடு பாதுகாக்கிறார். இதுதான் நடக்குது. இதுதான் எப்போ நடந்துச்சு? மோசை காலத்தில். நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு? நல்லவர்களாகி 8 பேரை வேலைக்குள்ள வச்சு பாதுகாத்துடுறாரு, தீயவர்கள் எல்லாரையும் என்ன செஞ்சிடறாரு? ஆமா, 40 நாள் மழை பெஞ்சு, ராத்திரி பகல் மழை பெஞ்சு அழிச்சு போடுறாரு. இதுல இருந்து என்ன காரணம்? ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் அழிக்கப்படுகிறார்கள், ஆண்டவருடையவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்ப இதனால தான் அந்த பிரதிபலன், பாதுகாப்பாகிய பிரதிபலன் நமக்கு தொடர்ந்து வரணும், நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். தகப்பன் தப்பு செஞ்சா பிள்ளைகளுக்கு அது பாதிக்குது, தகப்பன் தப்பு செஞ்சா பிள்ளைகளுக்கு அது வருது. அப்போ பெற்றோர்கள் நாம் சரியா இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதற்காகத்தான் அந்த பிரதிபலனை நமக்கு காண்பிக்கிறார். இங்கே சொல்கிறார், ஸ்தோத்திரம், பிரதிபலன். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 22:12. அதுலேயும் இந்த காரியத்தை வேறு விதமாக சொல்லுகிறார். கவனிங்க. சீக்கிரமாய் ஆண்டவர் வரப்போறாரு. உங்க கிரியைகளின்படி
பலன் வருகிறது. அப்போ இயேசு பூமிக்கு முதல்ல வந்தார். இயேசுவின் வருகை ஃபர்ஸ்ட் வருகை எப்படி? அவர் ரட்சிக்கும்படி வந்தார். அவர் வந்தார், பிறந்தார், அவர் வளர்ந்தார். 30 வருஷம் பெற்றோருக்கு அடங்கி இருந்தார், குடும்பத்தில் இருந்தார். 30 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷம் ஊழியம் செய்தார். 3 வருஷம் ஊழியத்தில் அவர் செய்யாத அற்புதமே இல்லை, எழுதவே முடியாது அப்படின்னு யோவான் சொல்லிட்டார். அவர் செய்த அற்புதத்தை எழுதினால் உலகம் கொள்ளாது, அவ்வளவு அற்புதங்களை இயேசு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெளிப்படையா குறிப்பா எத்தனை அற்புதம்? 37 அற்புதம் நடந்ததா எழுதி வச்சாங்க. அந்த 37 அற்புதத்தை வாசித்து தான் நம்ம விசுவாசத்தை என்ன செஞ்சுக்கிட்டோம், பிறகு ஆண்டவர் வழி நடத்துகிறார். ஆனால் யோவான் சொல்லி எழுதும்போது சொல்றாரு, எல்லாத்தையும் எழுதுனா உலகம் தாங்காதான், கொள்ளாதான். அவ்வளவுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்குது. இதே அற்புதங்களை நமக்கு செய்வோம். பாருங்க, அவர் மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரு. அதுக்கு பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில சீசர்களோட இருந்தாரு. அதுக்கு பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. திருப்பி சொல்றாரு, நான் வருவேன், வரும்போது உங்களுக்கு என்ன செய்வேன், பிரதிபலன் தருவேன், பிரதிபலன் தருவேன், உங்களுக்கு பலன் தருவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோமோ, என்ன கிரியைகளை நாம் நடத்துகிறோமோ அதுக்கு பிரதிபலன் வரும். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ண வந்திருக்கீங்க. இன்றைக்கு ஜெபம் பண்ண வந்த இதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் வந்ததுனால இதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை போய் சேரும், உங்களுக்கு சேரும். அதன் இதனுடைய பிரதிபலன் என்னன்னா, ஸ்தோத்திரம், தேவனுக்கு கீழ்ப்படிவதனால நமக்கு நிறைய நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 61:7 வாசிக்கும் போது நீங்க இப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏசாயா 61:7 சொல்லுகிறது, நீங்க தேவனுக்கு பயப்படுகிறதுனால ஸ்தோத்திரம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் தரும். நீங்க எவ்வளவு வெட்கப்பட்டு போயிட்டீங்க, என் நாமத்தின் நிமித்தம், எனக்காக, இயேசுவுக்காக, நீதிக்காக, உண்மைக்காக, சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் பொறுமையா இருந்தீங்க, சண்டை போடல, எனக்காக இருந்தீங்க. அதனால நீங்க வெட்கப்பட்டுட்டீங்க. சில இடங்கள்ல உங்களால பணம் கொடுக்க முடியல, வெட்கப்பட்டீங்க. சில இடங்கள்ல தலைகுனிவு போல இருந்தது, வெட்கம் வந்தது. அந்த வெட்கத்துக்கு பதிலாக தேவன் சொல்லுகிறார், 2 மடங்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். அல்லேலூயா. 2 மடங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 மடங்கு உங்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். அந்த வசனத்தை அப்படியே அதுக்கு அடுத்தால வாசிங்கன்னா, உங்கள் ரட்சைக்கு பதிலாக பாகத்துல சந்தோஷம் வரும். அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். 2 மடங்கு சந்தோஷம், 2 மடங்கு பலன் உங்களுக்கு கர்த்தர் தருவதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகையினால நற்காரியங்களை செய்வதில் நீங்க உங்களை சரிபடுத்திக் கொள்ளணும், உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் நீங்க உங்களை இன்னும் பக்குவப்படுத்திக் கொள்ளணும், அதுக்குள்ள வளரணும், அதுக்குள்ள பெருகணும். இந்த விஷயத்துல நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் சொல்லுகிறதை நாம் கவனிப்போம். எரேமியா 17:10 கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வசனத்தை எடுத்து வாசிங்க. அதில் என்ன சொல்றது கொஞ்சம் தியானிப்போம், அதை மனசுக்குள்ள கொண்டு வருவோம். ஸ்தோத்திரம். அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிப்போம். 17:10 எரேமியா 17:10 கர்த்தராகி நானே ஒவ்வொருவனுக்கும் இப்ப நம்ம ஒரு வழியில நடப்போம். என்ன வழியில? நல்ல வழியில நடக்கிறோமா, கெட்ட வழியில நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இறுதியும் சொல்லும். நல்ல வழியில நடந்தா அதற்கேற்ற நற்பலன் கிடைக்கும். கெட்ட வழியில நடந்தா அதற்கேற்ற கெட்ட காரியங்கள் தான் நமக்கு கிடைக்கும். சோத்திரம். நம்ம இப்போ ஒரு வயல் வச்சிருக்கோம், அந்த வயலில் நெல்லை விதைச்சா அது என்ன கிடைக்கும், நமக்கு நெல் கிடைக்கும். நம்ம ஒரு வயல் வச்சிருக்கோம், அதில் வேற எதையாவது விதைச்சோம்னா, நெல்லுக்கு பதிலாக முற்செடியை விதைச்சோம்னா முற்செடி தான் என்ன செய்யும், வளரும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு வரும். ஆனால் தேவன் நம்முடைய சமூகத்தில் நம்ம எல்லாரையும் கொண்டு வர்றாரு. அவர் ஆலயத்தில் வச்சு நல்ல காரியத்தை சொல்லி கொடுக்குறாரு. இது நல்லது, இது கெட்டது, அது வேண்டாம், இது நல்லது, இதை எடுத்துக்கொள்ளணும், இந்த காரியத்தை செயல்படுத்தணும், இப்படி நடக்கணும். நீங்கள் எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுங்கன்னு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இங்கேருந்து எல்லாரும் என்ன செய்யுங்க, நல்ல வார்த்தை பேசுங்க,
சமாதானமாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. இதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த புல்பீட்டில், இந்த பிரசங்க சன்னிதானத்தில் எந்த தீமையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கிருந்து தேவன் பேசுகிறார். ஆண்டவர் அவருக்கு பதிலாக ஒரு ஊழியக்காரரை நிறுத்தி அவர் மூலமா பேசுறாரு. அப்ப இந்த பேச்சு இந்த மனிதன் எடுத்துக்கொண்டு தயாரித்து பேசுவதல்ல, அவர் கொடுக்கிறதுனால பேசுறது. அல்லேலூயா. அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் தேவன் இங்கே பாத்திரமாக பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியக்காரர் மூலமா உங்கள்கிட்ட பேசுறாரு. அப்ப தேவனே உங்களிடத்துல பேசுறாரு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியார், இங்க ஆவியா இருக்கிறாரு. அந்த ஆவியான தேவன் நமக்குள்ள எல்லாரையும் ஒருமுகப்படுத்துகிறார். என்கிட்ட பேசி உங்ககிட்ட புரிய வைக்கிறார். உங்களோட மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக சிந்தைகள், மாம்சீக காரியங்கள்ல கெட்டவைகள் கலந்துருக்குல, அதை வேறு பிரிக்கிறார். கெட்ட காரியங்களெல்லாம் அப்புறப்படுத்தி நல்ல காரியத்தை உருவாக்கும்படி இருதயத்திலே அதிலே புதிய காரியங்களை உருவாக்குறார். புது இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்குள்ள நம்முடைய இருதயம் புதிதாய் உருவாக்கப்படுகிறது, புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறது. நாம் இனி கோபப்படக்கூடாது, நாம் இனி சண்டையிடக்கூடாது, நாம் இனி கெட்டதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது இருதயம் நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய நல்ல வழியை தெரிந்து கொள்ள வேண்டும், கெட்ட வழியை விட்டுறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். புலம்பல் 3:6 வாசிங்க. உபதியா 1:15 வாசிங்க. 2 வசனம் இதே காரியத்தை சொல்லுகிறது. உபதியா 1:15, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே சொல்லுகிறதை நாம் கொஞ்சம் கவனிப்போம். அதிலிருந்து தேவன் நமக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் என்பதை தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. 3:6. பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்கள் போல் என்னை இருளான இடங்களில் கிடக்க பண்ணினார். 64 இருக்கும். அதுல 64வது வசனம் இருக்கா? 3:64. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியத்தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் எப்படி ஜெபிக்கிறாரா? அவங்க கை என்ன செஞ்சிச்சோ அதை போல அவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜெபம் கூட அப்படி பண்றாங்க. எங்களுக்கு இப்படி பேசுனாங்க, இந்த பலனை அவங்களுக்கு கொடுங்க இப்படின்னு ஜெபம் கூட அப்படி மாறுது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக நம்ம மாற்றிக்கொள்ளணும். நம்ம தீமையை செய்யக்கூடாது, பொல்லாங்கு செய்யக்கூடாது. அந்த வசனத்தையும் வாசிங்க. உபதியா 1:15. உபதியா 1:15 வாசிங்க. எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும். நாம எப்படி செய்யறோமோ அப்படியே நமக்கு செய்யணும். நம்ம வேற யாருக்காவது தீமை செய்தா அது அப்படியே நமக்கு, அந்த தீமை நமக்கு தீமையாவே வரும். தீமை செய்கிறவன் வீட்டை விட்டு தீமை நீங்க. இப்போ நான் ஒரு தீமை செஞ்சேன்னா என் வீட்டு வாசலில் அந்த தீமை படுத்துக்கிடுமா? நம்ம வீட்டு வாசலில் படுத்துக்கிடும், அது நீங்காதான். அப்போ நம்ம தீமை செய்யணுங்கிற எண்ணமே நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரம்தான் இருக்காரு. அவருடைய பிள்ளைகள் நாம நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரம்தான் இருக்கணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக உதவி செய்யணும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகிங்க அப்படிதான் சொல்றாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரதிபலன் இருக்கிறது. அதை நம்ம சுதந்திரிக்கணும். அது சுதந்திரிக்க தடையாக இருக்கிற தீய கிரியைகளை நம்ம விட்டுறணும். நம்ம கொள்ளாத காரியங்களை செய்வதை நிறுத்தணும். அதை நிறுத்திட்டு நல்ல காரியங்கள் எதுவோ, சரியானது எதுவோ, சீரானது எதுவோ, மேலானது எதுவோ, ஒழுக்கமானது எதுவோ, பலன் தரக்கூடியது எதுவோ அதை செய்யணும். அல்லேலூயா. ஒரு நல்ல சொல்லுங்க. இந்த இடம் தேவாலயம். இது சாதாரண இடமா இருந்துச்சு. ஆனால் இதை ஆண்டவர் மாற்றுகிறார், தேவாலயமாக மாற்றுகிறார், தேவாலயமாக உருவாக்குகிறார், ஒரு பெயர் கொடுக்கிறார். இது இன்ன சபை. இதுக்கு ஒரு போதகரை, ஒரு ஆசாரியனை அபிஷேகித்து வைத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதன் மூலமாய் இங்கே கொஞ்சம் பேரை உருவாக்கி இருக்கிறார். இது ஃபுல்லாக நிரம்பணும். இங்கே ஒரு 15 சேர், அங்கே ஒரு 15 சேர், 30 பேர் இங்கே ஆராதிக்கணும். அல்லேலூயா. இது தேவ திட்டம். யாருடைய திட்டம்?
தேவனுடைய திட்டம். நம்ம பிளான் பண்ணி திட்டம் போட்டு அப்படியெல்லாம் செய்யலை. ஆனால் தேவன் அதை செய்ய வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதை செய்கிறார். எப்படி செய்யறார்? ஒரு இடத்துல ஒரு கதை சொல்கிறார். ஒரு விதை விதைச்சான். என்ன விதை? சோதனம். ஒரு விதை மார்க் 13:23, மார்க் 13:23, மார்க் 13:13 அதில் சொல்கிறாரு பாருங்க. ஒருவன் விதை விதைச்சான். விதை விதைக்கும் போது ஸ்தோத்திரம் வாசிங்க. எடுத்தவங்க மார்க் 13:23, 13:8, லூக்கா 8:15, மார்க் 4:8 எல்லாத்துலேயுமே அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. மார்க் 13:8. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் 13:8 தான் இருக்கோம். சரி வேண்டாம், 23 வாசிங்க. மத்தேயு 23 வாசிங்க. மத்தேயு 23, மத்தேயு 23, 13:8, மத்தேயு 13:8, மத்தேயு 13:23. மாத்தி சொல்லிட்டேன், மார்க்கு சொல்லிட்டேன். விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து ஒரு விதை வச்சாராம். அந்த விதை வைக்கும் போது சில விதை எங்க இருந்துச்சான்? நல்ல நிலம். நல்ல நிலம். அப்ப நிலத்திலயும் 2 பாகமா பிரிக்கிறாங்க. கெட்ட நிலம், நல்ல நிலம். சில விதை நல்ல நிலத்துல விழுந்துச்சு. சிலது 100ஆகவும், சிலது அந்த நல்ல நிலத்துல விழுந்த விதையில சிலது எப்படின்னு பலன் கொடுத்துச்சு? 100 மடங்கு பலன் கொடுத்துச்சு. சிலது 60 மடங்கு பலன் கொடுத்துச்சு. சிலது 30 பலன் கொடுத்துச்சு. அல்லேலூயா. இப்போ இந்த இதுல இந்த ஆசீர்வாதத்துல 3 வகை பிரிக்கிறார் பாருங்க. 30, 60, 100. இப்போ நமக்கு எத்தனை? 30 சேர். உள்ள 15 சேர், வெளியே 15 சேர். இப்போ இங்க 30 சேருக்கு தேவன் என்ன செய்யணும்? ஆத்மாக்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க நிரந்தரமா வரணும். 10 பேர் இருக்கிறாங்க, ஆனா வரல. நிரந்தரமா என்ன செய்யணும்? வரணும். அடுத்த கட்டம் நம்ம போகணும். அடுத்து 60ஆக அதை மாற்றணும். அதுக்கு அடுத்து எத்தனை மாற்றணும்? 100ஆக மாற்றணும். அப்படித்தானே? மாறுமா? மாறாது? மாறும். எப்படி மாறும்? நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அதனுடைய பிரதிபலன் மாறும். அப்படிதானே? அதான உண்மை. இதே மாதிரி தான் நம்ம வீட்டில் 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். திருப்பி அது 20,000 ரூபாயா மாறும். திருப்பி அதை ஒரு 50,000 ரூபாய் கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு மேலே லட்சமாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அது பெருகுகிறது. இது எப்படிங்க? மேஜிக்கா? மேஜிக் இல்லை. இதுதான் தேவன் கொடுக்கிற பிரதிபலன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு, எடுத்துக்காட்டுக்கு நல்ல கவனிங்க. எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு ஆதியாகமம் 26 12 வாசிப்போம். ஆதியாகமம் 26 12 அதில் வாசிக்கும் போது தேவன் அதில் சொல்றதை நீங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஈசாக்கு விதை விதைச்சான். ஈசாக்கு வீட்டுல உட்கார்ந்து இருந்தான். ஈசாக்கு படிக்க போகல. ஈசாக்கு வேலைக்கு போகல. ஈசாக்கு வீட்டுக்குள்ளே இருந்தான். ஈசாக்கு தோட்டத்தை விட்டு வெளியே போகல. அப்படி சொல்லியிருக்கா? இல்ல. ஈசாக்கு என்ன செஞ்சான்? விதை விதைத்தான், வேலை செஞ்சான், வருமானத்துக்காக ஓடினான், வருமானத்தை சம்பாதித்தான், வருமானத்திற்காக செயல்பட்டான், கிரியை செய்தான். அதுக்கு பிரதிபலன் என்னது? விதை விதைச்சான்ல, அதுக்கு பலன் என்னது? அப்படி நம்ம வேலை செய்யும் போது உண்மையா வாரத்தில் 6 நாள் ஒழுங்கா வேலைக்கு போகணும். திங்கள் செவ்வாய் போட்டான் வேலை, வெள்ளி சனி வரைக்கும் நம்ம வேலைக்கு போகணும். கண்டிப்பாக வேலைக்கு போகணும். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ செய்யுங்க. நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க. உண்மையாக இருங்க. அந்த செயல்பாட்டை நம்ம செய்யும்போது தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சா அந்த மாதத்துல அந்த வருஷத்துல உங்களுக்கு என்ன எத்தனை மடங்கு பலன் கிடைக்கும்? எத்தனை மடங்கு? நமக்கு எத்தனை மடங்கு பலன் தர போறாராம்? 100 மடங்கு பலன் தர போகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் கூட நம்ம பணத்தை யாரும் சுரண்ட முடியாது, யாரும் பறிக்க முடியாது. நம்ம இழந்து போக மாட்டோம்.
நம்ம வருமானத்தை வேற ஒருவன் புடுங்கி சாப்பிட முடியாது. ஆண்டவர் 100 மடங்கு பலன் தருவார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பலன் அருள்வார். இதுதான் தலைப்பு. செய்தியின் தலைப்பு என்ன? கர்த்தர் பலன் அருள்வார். உங்களுக்கு என்ன பலன் தருவாருங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. 100 மடங்கு பலன் தருவார். அல்லேலூயா. எப்போ? நம்ம உண்மையா விதைக்கணும், உண்மையா வேலை செய்யணும், உண்மையா நடக்கணும். நம்ம ஏமாற்றக்கூடாது. வேலைக்கு போகாம லீவு போட்டுக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, அதாவது கல்யாணம் காட்சி எல்லாம் வரும், அதெல்லாம் வரும். வந்தாலும் வேலைக்கு போகிறது நம்ம என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒழுங்காக வேலைக்கு போகணும், ஒழுங்காக சம்பாத்தியம் பண்ணணும், ஒழுங்காக நம்ம ஸ்தோத்திரம் குடும்பத்தின் மேல் பொறுப்பாக இருக்க வேண்டும், அக்கறையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. சரியாக செய்யும்போது 100 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. விதைத்தான் 100 மடங்கு பலன் அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு எழுதல, அடைந்தான். அவனுக்கு கிடைச்சிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் எழுதுறாங்க. அவனுக்கு அது கிடைச்சிட்டு 100 மடங்கு அவனுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நம்ம அது போல நம்ம தேவனுக்குள்ளே செயல்படும் போது ஈசாக்கு யாரு? ஆபிரகாம், அவனுடைய மகன் ஈசாக்கு. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவனுடைய மகன் ஈசாக்கு. பாருங்க, அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் போகும். நீங்கள் கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கும் அது போகும். உங்களுக்கு பலன் வரும். அல்லேலூயா. ஆகிய கவலைப்படாதீங்க. நீங்க சிலர் கவலையோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு, மனதுக்குள்ள சஞ்சலத்தோடு, புழுக்கத்தோடு என்ன செய்வது, என்ன சொல்லுவது, என்ன எப்படி நடப்பது, இப்படி நீங்கள் திகைத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்க கவலைப்படாத. என் மகளே, என் மகனே, நீ கவலைப்படாத. உனக்காக தான் நான் பேசுகிறேன். உனக்கு 100 மடங்கு பலன் தருவேன். உனக்கு 100 மடங்கு பலன் தருவேன். உனக்கு 100 மடங்கு பலன் தருவேன். மோசே சொல்லுகிறார். மோசே அவன் நிந்தையை அனுபவித்தான். மோசே இஸ்ரவேல் மக்களோடு நிந்தையை அனுபவித்தான் என்று எழுதப்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல மோசே ஸ்தோத்திரம் நிந்தையை அனுபவித்தான். மோசே ஒரு பெரிய பணக்காரன், நல்லா படிச்சிருக்கிறான், அவன் இளவரசியின் மகன், அவனுக்கு எல்லா செல்வமும் இருந்துச்சு, எல்லா ஆசையும் இருந்துச்சு. ஆனா தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அவனை தெரிந்து கொண்ட போது அவன் என்ன செய்தான்? தேவ சித்தம் செய்ய தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொண்டான். ஆனால் ஸ்தோத்திரம் அப்படி அவன் தேவ சித்தம் செய்கிற போது அவன் நிந்தையை சுமந்தான் என்று எழுதப்பட்டது. பாத்தீங்க, இனி வரும் பலன் என்ன? இந்த மக்களை நடத்தினால் ஆண்டவர் ஒரு பலன் தருவார். இந்த மக்களோடு நாம் இணைந்திருந்தால் ஆண்டவர் ஒரு பலன் தருவார், நற்பலன் தருவார் அப்படின்னு சொல்லி இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்து, நீங்க எல்லாரும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கணும். இனி வரும் பலன் என்னது? நீங்க நல்லா இருந்தா உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும். எப்படிப்பட்ட பிரதிபலன்? 100 மடங்கு. அல்லேலூயா. ஈசாக்கு கிடைச்சிச்சு இல்ல, அந்த 100 மடங்கு பலன், அந்த தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமா உங்க சிரசன் மேல வரும், உங்கள் உச்சம் தலையின் மேல் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம செய்கிற ஆசீர்வாதத்தின் பலன் நம்ம தலை மேல வருமா, நம்ம உச்சம் தலை மேல வருமா, நம்ம தலை மேல வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால நம்ம அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம ரொம்ப முக்கியமா அந்த நிந்தை, இனி வரும் பலனாகிய இன்றைக்கு நம்ம நிந்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் இனி வரும் பலனை நீங்க எதிர்பார்த்து செயல்படுங்கன்னு சொல்றார். 100 மடங்கு பலன் உங்க மேல வரப்போகுது. நீங்க ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட போறீங்க. உங்க பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்க, நீங்களும் அதை அனுபவிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் லட்சத்துக்கு பதிலாக சந்தோஷம் உங்களுக்கு வரும், வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க அந்த காரியத்தை நீங்க வாசித்து முடிங்க. பலன்கள் நோக்கமாயிருந்து, எகிப்துல நிறைய பொக்கிஷம், ஆஸ்தி, பணம், சொத்து, அந்தஸ்து எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதுல ஓடிக்கொண்டிருந்தா நரகம் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. யாருக்கு? மோசே. நம்ம அதுல ஓடக்கூடாது,
அப்படின்னு மக்களோடு தேவ மக்களோடு சேர்ந்து தேவ வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தான். அதனால தான் அவன் மோசேக்கு தேவனோடு பேசும் பாக்கியம் இருக்கு. முகமுகமாக பேசணும் ஆண்டவர்கிட்ட. தேவனோடு முகமுகமாக பேசுறது யார் மட்டும்தான்? மோசே மட்டும். அந்த காலத்து பரிசுத்தவான்கள் இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம், அந்த பாக்கியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தான். அவன் மூலமாய் இந்த சத்தியம் வெளிப்பட்டது. இன்னைக்கு இந்த சத்தியத்தை, வேதாகமத்தை நம்ம கையில் வச்சிருக்கோம்ல, இந்த வேதாகம வார்த்தைகள் அவன் மூலமாய் வெளிப்பட்டது. 10 கட்டளைகள், அந்த காரியங்கள், ஸ்தோத்திரம், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவன் மூலமாய் வெளிப்பட்டது. அல்லேலூயா. மோசேக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. இயேசு அதை எத்தனை கட்டளையை மாற்றினார் தெரியுமா? 2ஆம். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல உள்ள 5 தேவனுக்கு, அடுத்த 5 நம்முடையவர்களுக்கு. அல்லேலூயா. நீ உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல தேவனிடத்தில் என்ன செய்வது? அன்பாக இருக்கணும். முழு மனதோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பாக இருக்கும். 2வது சொல்றாரு, நீ உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல பிறனிடத்தில் அன்பு. 2 காரியம். அவரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும், பிறரிடத்திலும் அன்பாக இருக்கும். 2 கட்டளையும் மாற்றிட்டாரு. 10 கட்டளை என்னது? அது உங்களுக்கு தெரியும். இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்குது. 1, 2 என்ன உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம், மேலே வானத்தில் கீழே பூமியில் உண்டாக இருக்கிறது உப்பான யாதொரு சொர்க்கத்தை விற்கிறதை உண்டாக்க வேண்டாம். அப்படிலாம் என்ன வருது கடைசி வரைக்கும். இந்த 10 கட்டளை இதெல்லாம் பாருங்க. முதல் கட்டளைகளை தேவன் சத்தியத்தை கொடுத்தது யார் மூலமா? மோசே மூலமா. பைபிளில் ஆதியாகமத்தில் அவன் மூலம். இயேசு கிறிஸ்து மூலமா புதிய ஏற்பாட்டுக்கு 2 கட்டளையாக கொடுத்தாரு. அதைத்தான் நம்ம இப்போ பயன்படுத்தி வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் பிரதிபலன் அடைவீர்கள். கடைசியாக ஒரு நேரம் ஆயிட்டுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியாயிட்டு மணி 10:30 எத்தனை மணிக்கு முடியணும்? கர்த்தர். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. 22:4 தெளிவாக இன்னொரு காரியம் சொல்லப்படும். நம்ம சத்தியத்தை கேட்க நம்ம உட்கொள்ள வேண்டும், இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஆண்டவர் நமக்கு பெரிய அதிசயத்தை, மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். வாசிங்க. 22 நீதிமொழிகள் 4வது வசனம். அதிலே நாம் வாசிக்கிறதை நாம் கவனித்து தியானிக்கலாம். தாழ்மையா இருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் அதற்குரிய பிரதிபலன் என்னவென்று சொன்னால் ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும், மகிமை உங்களுக்குள்ளே வரும், ஜீவன் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. 2 காரியம் செஞ்சா 3 ஆசீர்வாதங்கள். இதுல 2 காரியம் சொல்றேன். என்ன சொல்றேன்னா, தாழ்மையா இருக்கணும். எப்படி நினைச்சணும்? பெருமையா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் எல்லார்ட்டையும் தாழ்மையாக நடந்து கொள்ளணும். சபையில் எல்லார்ட்டையும் தாழ்மையாக நடந்து கொள்ளணும். நம்மளுடைய சுவாபத்தில் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை வந்தால் நம்ம விழுந்து போவோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. பெருமையான பேச்சுகள் நம்மை விழப்பண்ணும். பெருமையாக நம்ம எந்த இடத்துலையும் பேசிடக்கூடாது. பெருமையாக பேசணும். யாரு? தூதன். யாரு? லூசிபர் ரொம்ப பெருமையாக பேசுகிறேன். நான் அவருடைய சிங்காசனத்துக்கு மேலாக வடதிசையிலே ஆராதனை பர்வதத்தை போடுவேன், அங்கே என்னுடைய ஆராதனை கூடம் இருக்கும். பெருமையாக பேசினான். கடைசியில் என்னன்னா, தேவ சமூகத்தில் வெள்ளை வெள்ளையா ஒயிட்டான் மகிமையாக இருந்த தேவதூதன் சபிக்கப்பட்டு தாழ தள்ளப்பட்ட பிறகு, பர்வதத்திலிருந்து தேவ உன்னதத்திலிருந்து தாழ தள்ளப்பட்ட பிறகு அப்படி கரிஞ்சி கருப்பாய்வார். இப்போ பிசாசு பாருங்க, எங்கே தான் வருது? வெளிச்சத்தில் வராது, இருட்டில் தான் பிசாசு எல்லாரையும். ஒத்தியில் யாரையாவது நைட்டில் போய் சொல்லுங்க, ஐயோ பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், தள்ளி விட்டுரும், கடிச்சிடும், அமிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட்டு போட்டு தூங்கும்போது ஒன்றாகாது, லைட் இல்லாமல் தூங்கும்போது பிசாசு என்னை அமிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பிசாசு அமிக்கிட்டு நிறையவே சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே அம்முக்கு மூச்சு திணற முடியாமல், கழுத்தை திருப்ப முடியாமல், கையை வசர முடியாமல் போட்டு தலையை தத்தக்காரன் அடித்து அப்படியெல்லாம் சிலர் வேதனைப்பட்டு இப்படி பிசாசு தொல்லை இருக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, அந்த தாழ தள்ளப்பட்ட அந்த தூதர்கள் தான் இப்போ என்னவா மாறி இருக்காங்க? பிசாசாக மாறி இருக்காங்க. இப்போது இதில் நம்ம என்ன விளையணும்? பெருமையினால தான் அந்த கூட்டம் விழுந்து போச்சு. 3 கூட்டம். லூசிபர் தேவதூதர் கூட்டம், மிகாவேல் தேவதூதர் கூட்டம்,
இன்னொன்று என்னது? கேப்ரியல் தேவதூதர்கள். கேப்ரியல் தேவதூதர்கள் கூட்டம் நற்செய்தி அறிவிக்கிற தேவதூதர்கள் கூட்டம். மிகாவேல் தேவதூதர் கூட்டம் யுத்தம் பண்ணுகிறவர்கள். அப்படிப்பட்ட தேவதூதர்கள். லூசிபர் இவங்க ஆராதனை செய்கிற தேவதூதர்கள். நல்ல பாடல் பாடி நல்ல கர்த்தர் ஆராதிக்கிற கூட்டம். பெருமை வந்தனால விழுந்து போனாங்க. அவங்களுக்கு பதிலாக தான் யாருக்கு பதிலாக? இந்த லூசிபர் கூட்டத்துக்கு பதிலாக தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்து மனிதனை ஆராதிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆராதனைக்கு நம்ம வரணும். பெருமையினால நம்ம வராமல் இருந்துடக்கூடாது. ஆராதனைக்கு கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் எந்திரிக்கணும். எல்லாரும் ஒவ்வொரு சாட்சி சொல்லணும். எந்திரிச்சு நின்று போன வாரத்து சண்டையிலேருந்து இந்த சண்டே வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை பாதுகாத்தார், நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், கர்த்தருக்கு மகிமை அப்படின்னு நீங்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. இப்போ கடந்த வாரத்தில் தேவன் என்னை நடத்தினார், எனக்கு சாட்சி சொல்ல முடியும். ஒன்றுமே இல்லை. ஆனால் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கார்லேயே போயிட்டு கார்லேயே ஊழியங்களை செய்துட்டு வர அந்த ஒரு அற்புதம் செய்தார். 17 வருஷம் சபை நடத்துகிறாங்க. இன்னும் அந்த சபை நடத்துகிற தலைவருக்கு என்ன கிடைக்கல? பாஸ்டர் பட்டம் கிடைக்கல, சர்டிஃபிகேட் கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல. கவர்மெண்ட் கேட்டால் இவங்க கள்ள போதகர்னு வந்துடும். ஆனால் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நான் போய் பார்த்துட்டு அந்த எல்லா 7 சபையாரையும் கூப்பிட்டேன். புளியங்குளம் சபையார் வாங்க, செட்டிக்குளம் சபையார் வாங்க, நொச்சிக்குளம் சபையார் வாங்க, பழங்குளம் சபையார் வாங்க, கரவலைமட்டு சபையார் வாங்க, நாலுமாவடி சபையார் வாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு டீச் பண்ணி ஊழியம் செய்கிறீங்க, உங்களுக்கு என்ன இல்லை சான்றிதழ், இது வச்சுட்டு தான் ஊழியம் செய்யணும். இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பி. அதுக்கு முன்னாடி 12th. நீங்கள் காலேஜ் போகணும். இப்போ படித்து முடித்த பிறகு 10th படித்து முடிச்சுட்டா என்ன கிடைக்கும்? சர்டிஃபிகேட் கிடைக்கும். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேன். 12th படித்து முடிச்ச பிறகு 12th சர்டிஃபிகேட். என்ன படிச்சிருக்கீங்க? 12th படிச்சு சொல்ல முடியும், அப்படி தானே? ஆனால் சர்டிஃபிகேட் இருந்தால் தானே சொல்ல முடியும், இல்லைன்னா அப்படி இல்லாமல் சொன்னால் என்ன ஆகும்? டூப்ளிகேட் போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம், அப்படி தானே? இதே மாதிரி சபை நடத்துகிற போதகர்கள் இந்த சான்றிதழ் இல்லாமல் சபை நடத்தினால் அவங்க என்ன போதகர்? நல்ல போதகர் ஆகிடும். அதனால் அவங்கள அங்கீகாரம் கொடுத்து 7 பேருக்கு பாஸ் பண்ண முடியும். ரொம்ப சிறப்பாக தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அங்கே பெரிய ஆசீர்வாதம் அபிஷேக பட்டமளிப்பு விழா நடந்துச்சு தூத்துக்குடியில். கன்னியாகுமரி ஒழியத்துக்கு முடித்தோம். கன்னியாகுமரி ஒழியத்தில் தான் எங்களுக்கு ஜபத்தில் தான் எங்களுக்கு வர்றதுக்கு பணம் கிடச்சிச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு பணம் கிடைக்குது எங்கள் கையில் இல்லை. திடீர்னு ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண வாங்கினாங்க. என்ன ஒரு நாவலூர் ஜெபம் பண்ண போனோம். அங்கே போனால் பெரிய மேடை, 1000 பேர் வந்திருக்காங்க. ஜெபம் பண்ணி முடித்தோம். அவங்க ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அதை வச்சு தான் கன்னியாகுமரிக்கு போனோம். ஐயா சொன்ன மாதிரி தான் கன்னியாகுமரி போனோம். அந்த ஊழியத்தெல்லாம் முடித்து ஆர்டினன்ஸ்லாம் முடித்து அப்படியெல்லாம் 5 இடங்களில் அங்கங்கே ஜெபிச்சு வந்தோம். இங்கே அழகாக சேர்ந்தோம். அங்கே கன்னியாகுமரியில் தான் நாகர்கோவிலில் தான் எங்களுக்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பணம் கிடச்சிச்சு. அது எங்கேருந்து? ஒரிஜினல் சிபிஎம் அங்கேருந்து நமக்கு பணம் கிடைக்காது. ஆனால் அவங்க உதவி செய்தார்கள். அங்கேருந்து இங்கே வர தேவன் அற்புதம் செய்தார். தேவன் மகிமையாக நடத்தினார். அது ஒரு சாட்சி. ஒன்றுமே இல்லாமல் நம்ம போயிட்டு வர முடியுமா? எத்தனை 800 கிலோமீட்டர் காரில். ஆண்டவர் அற்புதமாக எங்கள் பிரயாணத்தை வாய்க்க செய்தார். ஊழியங்களை ஆசீர்வதித்தார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், சந்தோஷம் ஆண்டவர் செய்தார். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் தேவனுக்கு மகிமையை செலுத்தணும், சாட்சி சொல்லணும். அப்படி தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருக்கணும். ஒரு 2 நிமிஷம், ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம். நான் இப்போ போயிட்டு வந்தது 5 நாள் மெசேஜே சாட்சியே உங்களுக்கு 2 நிமிஷத்தில் சொன்ன மாட்டீங்களா? இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்ளணும், சொல்லணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரு சாட்சி சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டேன்ல, இப்போ எனக்கு போயிட்டு வர 15,000 ரூபா கிடச்சி. இப்போ சாட்சி சொல்லிட்டேன்ல, அடுத்து எனக்கு 30,000 கிடையாது. இதனுடைய பிரதிபலன் எனக்கு வரும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் சின்ன விஷயத்துக்கு சாட்சி சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் சாட்சி சொன்னால் அடுத்த டபுள் மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். பலம் ஈட்டும்போது நமக்கு நோக்கம் அல்ல, ஆனால் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது நமக்கு நோக்கம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதை நமக்குரியதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், தாழ்மைக்கும் பெருமை வரக்கூடாது, தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும்.
எல்லா விஷயத்திலும் தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ஐயா ஒரு சின்ன காணிக்கையா அப்படின்னாராம் கவர்கிட்ட போட்டு. அது என்ன ஒரு சர்ச்சு ஸ்தோத்திரம் வரமாட்டேங்க. அந்த மேற்கு தாம்பரம் தாண்டினவன என்ன ஊர் அது? மேற்கு தாம்பரம் தாண்டினவன் இந்த சைடு முடிச்சூர் தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச்சு மேற்கு. அங்கே வந்து அவர் கூடாரம் ஓலை குடிசை போட்டு சர்ச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா வந்தாங்களாம், அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. என்னுடைய சின்ன காணிக்கை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தாழ்மை. எண்ணி பார்த்தா 2.5 கோடியா சின்ன காணிக்கை, ரொம்ப தாழ்மையா 2.5 கோடி. அருமையான பெரிய சர்ச்சு கட்டி இன்னைக்கு பிரம்மாண்டமாக கார் பங்களா ஊழியத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி அவர் ஊழியம் செய்கிறார். இப்போ தாழ்மையாய் நம்ம நடந்து கொள்கிற போது தேவன் பலத்த ஆசீர்வாதங்களை செய்வார். இந்த தாழ்மையின் சுவாபம் நமக்குள்ள வரும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள், நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதல். ஐயோ கர்த்தர் அடிச்சிருவாரு, ஐயோ கர்த்தர் கடிச்சிருவாரு, கர்த்தர் குத்திடுவாரு, அப்படியெல்லாம் பயப்படுறதில்லை. கர்த்தருக்கு பயப்படுதல்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகிட்டா 8 மணி 7 மணிக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், வீட்டில் இருந்து புறப்பட்டு 8 மணிக்கு சபைக்குள்ள வந்துடணும். 8 மணிக்கு சபைக்கு வரணும்னா 8 மணிக்கு வீட்டில் புறப்படக்கூடாது. அது பயம் இல்லை. இப்போ நம்ம பயந்து தேவனுக்கு பயப்படுறது அதுதான். 8 மணிக்கு புறப்படணும். ஆனால் ஆராதனைக்கு வரும்போது சும்மா வெறுங்கையாக வரக்கூடாது. நம்மளால் ஏதாவது ஒரு சின்ன காணிக்கை கர்த்தருக்கு பயப்படுது. அது என்னுடைய காணிக்கை கொண்டு வரணும். இப்படி தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய விஷயத்தில் தேவனுக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயந்துச்சு. நாங்களாம் இங்கேருந்து போயிட்டு அவ்வளோ கார் போயிட்டு இவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு வரோம், சம்பளம் எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. தேவனுக்கு பயம். அவர் எனக்கு இந்த உயிரை தராவிட்டால், இந்த ஜீவனை தராவிட்டால் இன்னைக்கு நீங்கள் பார்த்துக்க முடியாது. நான் ஒரு பார்த்துருக்கோம், டாய்லெட்டுக்குள்ள உள்ளே போகும்போது அப்படி விழுந்துட்டு நடந்து போயிட்டு இருந்தா அப்படி வலிக்கு கால் வலிக்கு அந்த கடைசியில் போயிட்டு தலை பின்னாடி அப்படியே தரையில் அடித்து மண்டையில் இவ்வளோ பெருசாக வீங்கி உயிர் உடனே போயிடுச்சு. செத்து போயிட்டேன். சரீரத்தில் என்ன இல்லை, மூச்சு இல்லை, எதுவுமே இல்லை, ரத்த ஓட்டெல்லாம் நின்று போச்சு. ஆனால் அதை ஆண்டவரே நீ காப்பாற்றும், நான் ஊழியம் ஒழுங்காக செய்கிறேன். அப்படி அதுக்கு முன்னாடி ஊழியர் கூட்டம் நடத்தலை சென்னையில். 6 ஆண்டுகள் சும்மா அப்படியே அடங்கி, இனி வேண்டாம், இனி ஊழியெல்லாம் பெரிய லெவலில் செய்ய வேண்டாம், சாதாரணமாக செஞ்சுட்டு அப்படியே போயிடலாம், யாரும் கண்ணு தெரியாமல் போயிடலாம் அப்படின்னு நினச்சி அப்படியே அப்படின்னு அள்ளி உயிர் போன பிரச்சனை. ஒழுங்காக ஊழியம் செய்கிறேன், எனக்கு உயிரை சாரம், ஒழுங்காக ஊழியம் செய்கிறேன், எனக்கு சரீரத்தில் உயிர் வரட்டும், மூச்செல்லாம் நின்று போச்சு, செத்துடக்கூடாது, என் பொண்டாட்டி பாவம், வேணாம் மாதிரி என் பொண்டாட்டி பாவம் ஒத்தியில் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி திருப்பி உயிர் வந்துச்சு. அதுக்கு பிறகு கை காலெல்லாம் அசைச்சு. அதுக்கு பிறகு பிறகு ஊழியர் கூட தொடங்கு. 3 பேர் தான் ஜெபம் பண்ணோம் ஊழியர் கூட்டம். இன்னைக்கு 300 பேர் இருக்கோம். தேவ ஊழியர்கள் ஐக்கியம் 300 பேர் இருக்கோம். 3 பேர் தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் நம்ம இருந்தாலும் இந்த இடத்துல ஆண்டு நினைச்சப்படுறாரு. 30,000 60,000 100,000 100க்கு 100 கத்திர நினைச்சப்படுறாரு, ஆசீர்வதிக்கப்படுறாரு. ஏன்னா அதான் நமக்கு வைத்திருக்கிற பிரதிபலன். எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும். நம்ம நோக்கம் அடுத்த நோக்கம் தான். இனி வரணும் பலன் மேல் நோக்கம். அடுத்த பலன் நமக்கு நிரப்பணும். தேவன் ஆத்மாக்களை நிரப்பணும். இதை நிரப்பிட்டால் தேவன் இந்த இடத்துல இந்த காரியத்தையே மாற்றிடுவார், வேற விதமாக அமைச்சிடுவார். இதில் 30 பேர் வரும்போது 60 பேர் ஆராதிக்கத்தக்கதான விஸ்தாரத்தை உண்டு பண்ணுவார். அதற்கேற்ற செயல்பாடுகளை கட்டச் செய்வார். தேவன் செயல்பட ஆரம்பிச்சிடுவார். அப்படி சபை மாறும்போது நீங்களும் மாற்றப்படுவீங்க, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்கள் மூலமாக தான் தேவன் எல்லா காரியத்தையும் செய்ய போறாரு. அல்லேலூயா, சொல்லுங்க. உங்கள் மூலமாக தான் தேவன். கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் என்னதான்? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னது? ஐஸ்வர்யம் என்னது? ஐஸ்வர்யம்னா என்னது? ஐஸ்வர்யம்னா 2 விதத்துல இருக்கு. 2 விதத்துல ஐஸ்வர்யம் இருக்கு. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கு, எழுத்துக்குரிய சரீர பிரகாரமான ஐஸ்வர்யம் இருக்கு. ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் எது அப்படின்னு கேட்டா, கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், அறிவு என்கிற ஐஸ்வர்யம். இப்படி 7 வகையான ஐஸ்வர்யம். ஆண்டவருடைய ஐஸ்வர்யம், ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது. எழுத்துக்குரிய ஐஸ்வர்யம் சொன்னா, ஆபிரகாம் வேலைக்காரன் சொல்றார்,
எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? பெரிய ஐஸ்வர்யவானாக இருக்கிறார், பெரிய சீமானாக இருக்கிறான்னு சொல்றார். இப்போ சீமான்னா என்ன அர்த்தம்? அது என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த அதுக்கு என்ன லிஸ்ட் கொடுக்குறாங்கன்னா, நிறைய வேலைக்காரர்கள், நிறைய வேலைக்காரிகள், அது மாத்திரமல்ல நிறைய ஆடுகள், மாடுகள், அடுத்து கழுதைகள், ஒட்டகங்கள், அடுத்து என்னது ஸ்தோத்திரம் திரளான பிள்ளைகள், இப்படி நிறைய கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஒரு லிஸ்ட் காட்டுகிறார். இதே போல நம்ம வீடு, நம்முடைய காரியங்களில் ஐஸ்வர்யம் என்று சொன்னால் தேவன் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் உங்களுக்கு தேவையானவைகளை அனைத்தையும் தருவார். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்? ஒரு சொந்த இடம் வீடு வேணும், அல்லேலூயா, அதை தருவார், அல்லேலூயா. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு போக வர ஒரு நல்ல வாகனம் தருவார், அல்லேலூயா. ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு தேவையான நல்ல வருமானம், நல்ல பூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல வருமானம். இந்த விஷயத்தில் சாலமோன் கடைசியில் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? நிறைய தந்ததுனால கடவுள் யார் என்று நான் சொல்லாதபடிக்கு எனக்கு அளந்து தரோம் அப்படின்றாரு. ஒன்றுமே இல்லைன்னு நான் திருடாமல் இருக்கு, பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அப்பவும் தான் சொல்கிறேன். அவர் அப்படி சொல்கிறார். ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிற அந்த நீதிமொழிகள் அவர் மூலமாக தான் எழுதினார். அவர் அனுபவிச்சதை எழுதுகிறார். கர்த்தருக்கு பயந்து நடந்தா என்ன வருமா? இந்த ஐஸ்வர்யம் வரும். வீடு, நிலம், ஆஸ்தி, அந்தஸ்து, இந்த காரியம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, யோபுவுக்கு சொல்லப்பட்ட ஐஸ்வர்யங்கள். யோபு அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமா, பெரிய கோடீஸ்வரன் யோபு. அது 1:10 வாசிங்க, யோபு 1:10 வாசிங்க, அதை பாருங்க. அவ்வளோ தெளிவாக எழுதி வச்சிருக்கு, வாசிங்க. அவனுடைய கையின் கிரியைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டாராம் யோபுவுக்கு. வாசிங்க, யோபு 1:10. நீர் அவனையும், நீர் அந்த யோபுவையும், அவன் வீட்டையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், பாருங்க, யோபுவுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சுற்றி வேலையை சொல்லையா வேலி அடைத்து அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து. பாருங்க, அவன் கையின் கிரியைகளை ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? இப்போ உங்க கையினுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போகிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? வேலி அடைக்க போறாரு. இதுல அவர் வேலி அடைத்து பாதுகாக்காவிட்டால் சத்துரு என்ன செஞ்சிருவான்? சேதப்படுத்திடுவான். அவனை அப்படி வேலி அடைத்து பாதுகாத்ததுனால தான் அவன் குடும்பம் நல்லா இருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவனுக்கு ஒரு சோதனை, அதாவது பிசாசு போராடுறான். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீக்கிறதுக்கு போராடுறான். நீங்கள் வச்சிருக்கிறீர், பாதுகாக்கிறீர். இது எதற்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னால், நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு விருத்தியடைந்து அவருக்குள்ள செழித்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இதில் ஆண்டவர் தெளிவாக எழுதுகிறார். இதை பிசாசு தட்டி பறிக்க முடியும், அதையும் நமக்கு காண்பிக்கிறார். ஆனால் தேவன் நித்தியமாய் நமக்கு பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்தாவை தந்து எப்பவும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், அவருடைய கையின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எல்லாம் என்னெல்லாம் உண்டு அத்தனையும் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் கையின் கிரியைகள், உங்கள் வேலைகள், உங்கள் வீடுகள், உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென். நீங்கள் அந்த நேரத்தில் மறந்து வராமல் இருக்கக்கூடாது. அநேக லட்சங்களை சம்பளமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாங்க போகிறீங்க. அப்படி நீங்கள் வாங்கும்போது தேவனை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் இன்றைக்கு போதனை. அல்லேலூயா. வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமை. மகிமைன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், ஒரு மகிமையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு யார்கிட்ட சொன்னாரு? இயேசு யார்கிட்ட சொன்னாரு? விசுவாசித்தால் மார்த்தாள் மரியாதை சொன்னார். என்ன மகிமை கண்டது? என்ன மகிமை வந்துச்சு? அந்த பூமியில செத்து அடக்கம் பண்ணப்பட்டவனை உயிரோடு எழுப்புனது யாரும் கிடையாது. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. செத்து அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் உயிரோடு எழுந்துதான் எழுந்து வெளியே வந்தான். அதுதான் மகிமை. அல்லேலூயா. உங்களுக்குள்ளே சில அற்புதங்கள், கிரகிக்க முடியாத அற்புதங்கள், சொல்ல முடியாத, நம்ப முடியாத சில அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறாரு.
ஆண்டவர் அந்த மகிமையை உங்களுக்கு தருவார். ஐஸ்வர்யத்தையும் மகிமையும். அடுத்து என்னது? நித்திய ஜீவன். ஜீவன்னா உங்களுக்கு அழிவு அழிவு இல்லை, நித்தியமாய் வாழ்கிற ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர் கொடுத்த ஜீவனில் தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அந்த ஜீவனில் தான் நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன். இப்போ அவர் உயிரோடு வச்சதுனால உங்கள்கிட்ட என்ன செஞ்சுட்ருக்கேன்? பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்போ அழிந்து போகிற ஒரு மனுஷனை வாழ வைக்க முடியும் என்று சொன்னால் இந்த மாதிரி பயம், கர்த்தருக்கு பயப்படுவதும் தாழ்மையும். ஆமென். நீங்கள் தாழ்மையாக இருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. சம்பளம் வாங்கணும்னு கர்த்தருக்கு பயப்படுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? 10ல் 1 எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு 10,000 ரூபா, 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தால் 10,000 ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஆமென். அதுக்கு பயப்படணும். அப்படி பயந்தால் தேவன் என்ன செய்வாராம்? மல்லிகா 3:10 வானத்து பலகணிகளை திறப்பார். அப்போ மற்ற நேரங்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சம்பளம் வாங்கி நம்ம கொடுத்த உடனே திறக்கிறாரு. அல்லேலூயா. திறந்து இடம் இல்லாமல் போக மட்டும் என்ன செய்யறாரா? ஆசீர்வதிக்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம அந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது தான் அது என்னதான் மாறுது? ஐஸ்வர்யமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்போ ஐஸ்வர்யம் ஒரு பெரிய காரியம் அல்ல. தேவன் தாழ்மையாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தாலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கடன் இருக்குது, நீங்கள் வருமானம் இல்லை, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. தேவன் சொன்னதை செய்யுங்க. ஈசாக்கு விதை விதைத்தான். அவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன். நீங்கள் வேலை செய்யுங்க, நல்ல வருமானம் ஈட்டுங்க, நல்ல படிங்க, நல்ல வேலை செய்யுங்க, உழைங்க, நல்ல ஆண்டவருக்காக உங்கள் குடும்பத்துக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும். பிரதி பலன் உங்களுக்கு தேவன் பலன் அருள்வார். இந்த வருகிற காலங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற பலனை உங்களுக்கு அருள்வார். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வலது கையை மாத்திரம் வச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் பலன் அருள்வார். இந்த தலைப்பின் கீழே ஆண்டவரே, நீர் என்ன பலனெல்லாம் கொடுக்க போகிறீர், எப்படி கொடுக்க போகிறீர், எத்தனை மடங்கு கொடுக்க போகிறீர், எவ்விதமாய் ஆசீர்வதிக்க போகிறீர் என்பதை நீர் எங்களுக்கு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அதை போல இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது உடைய கரத்தை வையும். தலையின் மேல் உங்களுடைய ஆசீர்வாதம் வரட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், ஜீவன் வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய ஐஸ்வர்யம் வரட்டும், உங்களுடைய மகிமை வரட்டும், உங்களுடைய 100 மடங்கு பலன் வரட்டும், ஒவ்வொருவர் மீதும் வரட்டும். நீர் ஆசீர்வதிப்பதினால் அவர்கள் 100 மடங்கு பலன் அடையட்டும். கவலைகள், பாரங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தாவே, ஸ்தோத்திர நாட்கள் இருக்கிற வியாதிகள், பலகீனங்கள் நீங்கட்டும். விசுவாசத்தோட நீங்கட்டும். ஆண்டவரே, போராட்டங்கள், சண்டைகள் எல்லாம் நீங்கட்டும். யுத்தங்கள் எல்லாம் நீங்கட்டும். விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தாமே அப்புறப்படுத்துவீராக. ஒரு வழியாய் வருகிற கிரியைகள் 7 வழியாய் ஓடும்படிக்கு அற்புதம் செய்வீராக. கர்த்தாவே, நீ பெரிய காரியம் செய்யும் ஆண்டவரே. வாய்க்கப்படும் ஆசீர்வதி. நீ சொன்ன 100 மடங்கு ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை, கனம் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். சபையை ஆசீர்வதியும். சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. திரளான ஆத்மாக்கள் வரட்டும் ஆண்டவரே. இதை நிரப்பட்டும். இன்னும் 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 மேலும் மேலும் உடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இந்த குடும்பத்தில், சபையில் ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளில் பெருகுவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த மக்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். உடைய சபையிலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தகப்பனே, அருமையான பாஸ்டர் உங்களுடைய தாசன் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய துணைவியார் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெரியோரை, சிறியோரை, வாலிபர்களை ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதி. பொறுப்படுத்திக் கொள்ளும். நன்மை, கிருபை தொடரட்டும். பாதுகாப்பு தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்படியே உட்காருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா, எப்பவும் இந்த வாரத்தில்